உலகம் யாவையும் உருவாக்கலும் நிலைப்படுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண். நாங்கள் பெருமக்களுக்கும் நன்றியை இங்கு பேச அழைப்பதற்கு பணித்து தெரிவித்திருக்கிறேன். ரொம்ப நல்லவங்க தான் நினச்சேன். ஆனால் பேச கூப்பிட்டுட்டு சரணாகதியை பற்றி முழு கருத்தையும் சொல்லிட்டு சரணாகதியை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. நான் படித்து வச்சதெல்லாம் சொல்லியாச்சு. ஏன்னா நான் நிறையா படித்து வச்சுருந்தேன். அவர் புல்லட் பாயிண்ட்டை கேட்டீங்க சொல்லிட்டு போயிட்டார். சொல்ல தான் பார்த்தேன். இந்த சொன்ன பாயிண்டெல்லாம் விட்டுணும். வேறு எதாவது கிடைக்குமான்னு பார்த்தா ஏதோ 1-2 தான் கிடைச்சிருக்கு. பார்ப்போம். அந்த இதை சொல்லலை. இந்த தலைப்பு என்னிடம் பேசினாங்க. சரணாகதி அப்படின்னா வைஷ்ணவ தத்துவம், அது முழுசு. அது எந்த மூலையில் ஒரு சொட்டு எடுக்கிற மாதிரி, கடலில் ஒரு சொட்டு எடுக்கிற மாதிரி அதை பேசினா பொதுவாக வைஷ்ணவர் அரங்கத்தில் சரணாகதினா ராமானுஜ சரணாகதி தான் பேசுவோம். அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஆதிசங்கர் எழுதி வச்சிருக்காரு சரணாகதி. அது மாதிரி இல்லாமல் ராமாயணத்தில் சரணாகதி அப்படின்னா மொத்தத்தில் அத்தனை பேரும் சொல்கிறது விபீஷ்ணர் சரணாகதின்னு சொல்லுவாங்க. அதுவாக சொல்லணும் அப்படின்னு கேட்டேன். இல்லை, நீங்கள் பொதுவாக ராமாயணத்தில் இருக்கிற சரணாகதியை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நல்ல ஒரு பளிச்சுன்னு ஒரு நல்ல தலைப்பு எனக்கு கிடைச்சது. பேசினப்ப ஃபோனில் பேசினப்ப எல்லா சரணாகதியும் விட்டுட்டு, சரணாகதினா கிருஷ்ணருடைய கதையில் இல்லாத சரணாகதியே கிடையாது. சரணாகதி தத்துவத்துக்கு அவ்வளோ இருக்குது. மகாபாரதத்தில் இருக்குது, பாகவதத்தில் இருக்குது. அந்த பக்கமே போகாமல் அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி ராமாயணத்தை மாத்திரம் எடுத்துக்கிட்டு ராமாயணத்தில் சரணாகதி பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, சரணாகதி ராமாயணங்கிறது சரணாகதியினுடைய புஸ்தகம் தான். அதெல்லாம் கரெக்டு தான். எத்தனையோ அது மாதிரி ஐயா சொன்ன மாதிரி நிறைய சரணாகதி இருக்குது. எத்தனையோ நல்லவர்கிட்ட பண்ண சரணாகதி இருக்குது, நல்லவர் அல்லாதவர்கள் பண்ண சரணாகதி இருக்குது, எத்தனையோ சரணாகதி இருக்குது ராமாயணத்தில். பட் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு சில சரணாகதியை மாத்திரம் இப்போ எடுத்துட்டு பார்க்கலாம். இதாக பார்க்கணும். என்ன சரணாகதினா என்ன? மொத்தம் காலில் போய் விடுறது சரணாகதி இந்த ஊரில் இப்போ இந்த காலத்தில் அப்படின்னா, எப்போ போய் நம்ம காலில் வருவோம்? நம்ம எங்கள் அப்பா காலில் வருவேன், வாரியார் காலில் வருவேன்னு சொன்னால் எப்போ போய் நான் விடுவேன்? எப்போ விடுவேன்னா, ஒரு தப்பு பண்ணிருந்தேன்னு வச்சுங்க, நேராக போய் காலில் வருவேன், என்ன பண்ணிச்சுங்க, நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும், தெரியாமல் பண்ணிட்டேன் சொல்கிறோம் இல்லையா? தானே சரணாகதி. சரணடைகிறது தானே சரணாகதி. அப்போ நார்மலாக சரணாகதிங்கிறது இயற்கையாக செய்ய பார்த்தோம்னா ஒரு தப்பு பண்ணுறப்ப செய்வோம். ராமாயணத்தில் ஒன்று இருக்குது. ஒரு ஆக்சுவலாக அது ரொம்ப சிறப்பான சரணாகதி தான். பல விதமான பொருள் இருக்குது அந்த சரணாகதியில். எது அந்த ராமர் இலங்கைக்கு செல்வதற்கு வழி கேட்டு அந்த கடற்கரையில் அமர்ந்து கொண்டு வருணனை வேண்டுகிறார் அல்லவா? இது ஒரு பெரிய நிகழ்ச்சி. பல பெரிய பாடங்கள் இருக்கின்ற நிகழ்ச்சி. என்ன நடக்குது அந்த நிகழ்ச்சியில்? 7 நாட்கள் கருப்பையில் இருந்து கொண்டு ராமர் தவம் செய்கின்றார். வருண பகவான் வரவில்லை. ராமருக்கு பெரிய கோபம். இது செய்ய சொன்னதே விபீஷ்ணன். வழி கேட்கணுங்க கடலுக்கு அப்படின்னு சொல்ல, ஐயா நீங்கள் எடுத்து தவம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல கருப்பையில் உட்கார்ந்து தவம் பண்ணார். 7 நாள் ஆச்சு, வரலன்னொடனே கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு மணித்துளி போகுவது ஒரு யுகம் போகிற மாதிரி இருக்கு. என்ன சீதை சொல்லியிருக்காரு, ஆண்டு 1 திங்கள் இருப்பேன், 1 மாதம் இருப்பேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்கள் ஆளை அழைச்சிட்டு போயிடு, நேராக அயோத்திக்கு அழைச்சிட்டு போயிடு, அங்கேயே இருக்கட்டும், அண்ணன் தம்பி கூட, அப்பா அம்மா கூட இருக்கட்டும், நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சீதை அனுமன்ட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. அது ஆல்ரெடி 14 நாட்கள் போய்விட்டன. அதனால் ஒரு நாள் போக போக அந்த வானர கூட்டங்களுக்கு அப்படியே ஒரு பதற்றம் டென்ஷனும் ஏறிக்கிட்டு இருக்கு. இங்கே என்னடானா வருண பகவான் வரல. எதுக்குமே கோபப்படாதவன் இந்த ராமன். இந்த ராமனுடைய கோபம் இல்லாததற்கு ராவணன் ஒன்று சொல்கிறான். முதல் நாள் போரில் தோத்துட்டு வீட்டுக்கு வந்த பிறகு எல்லாத்தையும் பார்த்து சொல்கிறான், சண்டை இப்படி நடந்தது, இப்படி தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லி. தோத்துட்டா கூட பரவாயில்ல, என்னுடைய வெள்ளியும் வீரத்தையும் விட்டுட்டு வீட்டுக்கு வந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் அவன் முகத்தில் பார்த்தனே அப்போ இந்த என் பொண்டாட்டியை தூக்கிட்டு போன முன்னால் நிற்கிறான்னு ஒரு கோபம் இல்லையே அவனுடைய முகத்தில். அவனுடைய முகம் எப்படி இருக்குது தெரியுமா? அண்ணால் இங்கே ராமன் சின்ன பையனாக இருந்தப்ப கூனின்னு ஒருத்தவர் இருந்தால, கூனியினுடைய கூன் போக உண்டை தெரிவித்த அண்ணால் தெரிந்த முகத்து நகையெல்லாம் இன்னைக்கு தெரிஞ்ச
பாட்டியை பின்னால் உட்காந்துக்கிட்டு உண்டி வில்லு வச்சு அடிச்சப்ப அந்த பாட்டி மேலே போட்டோன்னு சிரிச்சிருப்பான்ல ராமன். அந்த மாதிரி ஒரு வில்லு என் அம்பு என் மேலே படப்பட அவன் அது மாதிரி சிரிச்சான் பாரு. அந்த சிரிப்பு தான் என்னை இன்னும் அவன் கொள்ளுதுன்னா. அப்படி எந்த சமயத்திலுமே தன்னுடைய சினத்தை இழக்காத அந்த ராமன் இந்த 7 நாட்கள் வருணன் வரவில்லை என்றவுடன் கோபம் எப்படி வருதுன்னா, ஏன் என் மேல ஒரு மரியாதையும் மதிப்பும் இல்லாமல் இந்த வருண பகவான் வரவில்லை அப்படின்னு யோசிக்கிறாரு. லக்ஷ்மணன் சொல்றாரு, வெந்து போய் சொல்றாரு. என்ன நினைக்கிறாரு? பாரம் நீங்கிய சிலையினன். பாரம்னா ஒரு வலிமை, சிலைன்னா என் கையில் இருக்கிற வில்லுக்கு இன்னும் ஒரு வலிமை இல்லைன்னு நினைக்கிறாரு. ஏன் வலிமை இல்லைன்னு நினைக்கிறான்? ராவணன் பறிப்ப தாரம் விழுந்த தன்மையன் இவன். இன்னொருத்த ஒரு பண்டிகையை தூக்கிட்டு போறான், சும்மா வச்சுட்டு நிற்கிறான், நான் பார்த்துட்டு தானே இருந்தான், ஒன்றும் பண்ண முடியல இவன் அப்படின்னு தாரம் நீங்கிய தன்மையால எனக்கு வலிமை இல்லைன்னு நினைக்கிறானே இவன். தகனிசால் வீரம் நீங்கிய மனிதன் என்று நினைத்தானோ, அதனால இந்த ராமனுக்கு வீரம் இல்லை என்று நினைத்து தன் மனத்தில் இருக்கின்ற ஈரத்தை நீக்கிவிட்டான அந்த வருணன். அப்படியே கோபம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே டெம்பர் ஏறிட்டு இருக்கு. தேவர்கள்லாம் பார்த்துட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒன்று தேவகாரி நின்று போயிடும் வழி இல்லைன்னா, ரெண்டாவது இப்படி ராமனை கோபப்பட வைக்கிறாங்க இந்த வருணன். இதுக்கு பேசாம இந்த ராமனுடைய மனைவியை தூக்கிட்டு போனாங்கல்ல அந்த ராவணன், அவனே பரவாயில்ல போல இருக்க. அதுக்கு இந்த இந்திரன் பண்றது இவ்வளவு மோசமா இருக்கு, இந்த வருணன் பண்றது இவ்வளவு மோசமா இருக்குன்னு தேவர்கள் எல்லாம் படிக்க ராமனுடைய கோபம் உச்சக்கட்டத்தை தொடுகின்றது. உடனே பக்கத்தில் இருந்த லட்சுமணனை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு வில்லையும் அம்பையும் கொடு என்று சொல்லி அம்பை வாங்கி விடுகின்றார். என்ன தீ அம்புகளாக கட்டுகின்றது. எங்கெங்கெல்லாம் தண்ணி இருக்கின்றதோ அந்த நீரை எல்லாம் எரி என்று சொல்லி அந்த ராமன் தண்ணீரை எல்லாம் எரிக்க ஆரம்பிக்கின்றான். கடல் பொங்கி ஆவியாகின்றது. அதில் இருக்கின்ற நீரணைகள் எல்லாம் செத்து மிதக்கின்றன. அந்த கடல் வாழ் பறவைகள் எல்லாம் மேலே செல்ல, அதற்குள்ளார தீ மேலே சென்று அந்த மேகங்களை எல்லாம் கருக்கி விழ, அந்த கருக்கி விழுந்த மேக துளிகளில் அந்த பறவைகள் எல்லாம் பட்டு இறக்கின்றன. சிவனுடைய தலையில் இருந்த கங்கை சுடுகின்றது. அந்த நான்மகன் கையில் இருக்கின்ற கமண்டலத்தில் இருக்கின்ற தண்ணீர் கொதிக்கின்றது. தாங்க முடியல லோகத்துக்கு அந்த சூடு. தண்ணீர் எல்லாம் கொதிக்க அந்த வருணன் பயந்து போய் தன் தவறை நினைத்து ஓடி வருகின்றான். இப்போ ஒரு சரணாகதி வருது. அந்த வருணன் வரா. இங்க ராமர் அப்படியே கோபத்துல வெள்ளு மேல வெள்ளு விட்டுட்டு இருக்காரு. அப்ப என்ன பண்ணா, ஒரு பெரிய மாலை. சரணாகதியோட முதல் பாயிண்ட் பாருங்க. சரணாகதி பண்றப்ப நம்ம ஏதாவது ஒண்ணு முதல்ல அர்ப்பணிக்கும்ல. இந்த வருணன் என்ன பண்றா அப்படின்னா, பாய் இருள் சீக்கும் தெய்வ பகுதியை பழிக்கும் மாலை. அதாவது சூரியனையே பழிக்கின்ற அளவுக்கு ஒளி மிகுந்த ஒரு மாலையை தூக்கி கொண்டு வருணன் வருகின்றான். என்ன பண்ணா, மாயின் கரத்தால் மண்மேல் அடியுறையாக வைத்து, அடியுறைனா காலில் வைக்கின்ற காணிக்கை, தன்னுடைய பெரிய 2 கரங்களால் மாயிரும் கரத்தால் மண்மேல் வந்து, கடலில் இருக்க வேண்டிய அந்த தெய்வம் மண்மேல் வந்து, இடம் மாறிவிடும். முதல்ல தப்பு பண்ணீங்கன்னா சரணாகதி பண்றதுக்கு உங்க இடத்த விட்டு வெளியில வரணும். முதல்ல மண்மேல் வந்து அடியுறையாக வைத்து, காணிக்கையாக அந்த மாலையை வைத்து என்ன சொன்னான்னா, தீயன சிறியோ செய்தல். ராமா எம்பிரானே, தீயோ சிறியன செய்தல். இந்த தீயவர்கள்லாம் இருக்காங்கல்ல, சிறியவர்கள்லாம், அவங்கெல்லாம் இது மாதிரி கெட்ட காரியங்கள் செய்வாங்க, ஏமாந்துருவாங்க. கரெக்டான டைமில் கரெக்டான எதுவும் செய்ய மாட்டாங்க. ஏதோ தப்பான எண்ணத்தில் தப்பான செயல்கள் செஞ்சிருவாங்க. அதனால பொறுப்பது பெரியோர் செய்கை. இந்த மாதிரி நாங்கள் சிறியோர்கள் தீயன செய்தால் பெரியோர்கள் பொறுப்பது, பெரியவர்களாக இருந்தால் பொறுப்பது செய்ய வேண்டும். 1000 நாமத்து ஐய, கையெடுத்து கும்பிடுறான். என்ன சகஸ்ரநாமம் சொல்லி பெருமாளை கும்பிடுறோம்ல, 1000 நாமத்து ஐய, 1000 நாமத்து ஐய சரணம் என்று அடியில் விழுந்தான். முதல்ல விழுந்தான். எப்படி சொல்லி விழுந்தான்? 1000 நாமத்து ஐய, சிறியோரையாக நாங்கள் தீயன செய்தல் எங்களுடைய இயல்பு, பெரியோராக நீங்கள் பொறுப்பது உங்களுடைய செயல். ஆகையினால 1000 நாமத்து ஐய சரணம் என்று அடியில் விழுந்தான். இது முதல் சரணம் நான் எடுத்துக்கிட்டது. இந்த சரணம் என்னத்தை காட்டுது அப்படின்னு சொன்னா, சிறியோர்களாகிய நாம்
ஏதேனும் காரணத்தினால தீமை செய்தால் அதற்கு ஒரே பரிகாரம் சரணடைதல். தவறை உணர்ந்து சரணடைந்தால் யார் இடம் நாம் அந்த தீங்கை இழைத்தோமோ அவர்கள் பெரியோர்களாக இருப்பின் அந்த தீங்கை பொறுப்பர். ஐய சரணம் என்று அடியில் விழுந்தான் வருணன். எப்பேற்பட்டவன் வருணன்? நீருக்கெல்லாம் அதிபதி, உலகத்தை வாழ வைக்கின்றது நீர் என்றால் வாழ வைக்கின்ற தெய்வம். அவன் பண்ண தவறுக்காக வந்து சரணம் அடைய வேண்டியதாக இருந்தது இந்த ராமபுரானுடைய காலில். இந்த சரணம் எதை காட்டுகிறதுன்னா, இந்த சரணம் தான் நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு என்ன, அடிக்கடி தப்பு பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் யோசிக்க வேண்டியதில்லை. எப்போ தப்பு பண்ணணும்னு தெரிஞ்சதை ஓடி போய் அவன் காலில் விழு, அவ்வளோதான் ஃபஸ்ட்டு சரணம். ராமாயணம் காட்டுற சரணம் இது. முதல் நிலை மக்கள் பண்ணுகின்ற சரணம். கொஞ்சம் பெரிய அடுத்த லெவலில் பார்க்கலாம். அடுத்த லெவலில் ஒரு சரணாகதி நடக்குது. அது என்ன சரணாகதி அப்படின்னா, சுக்ரீவன் பண்ணுற சரணாகதி. சுக்ரீவன் ஏதாவது தப்பு பண்ணானா? ஒன்றும் தப்பு பண்ணல. அண்ணனுக்கும் தம்பிக்கும் தகராறு, சண்டை போட்டுக்கிறாங்க. அண்ணன் வாலி பெரிய பயில்வான், பலசாலி, என்ன பண்ணான்? ஓட ஓட விரட்டினா. இந்த இருக்கின்ற அவங்க போய் சேர்ந்த அந்த மலையில் இந்த துந்துபி என்ற ஒருத்தவனை கொண்டு போட்ட அரக்கனால ஒரு சாபம் கிடைச்ச வாலிக்கு அந்த ருஷ்யமுக பருவத்தில் வரக்கூடாதுங்கிற ஒரு சாபத்தை பெறுகின்றான் வாலி. அதனால அந்த இடத்துல வந்து அண்ணன் வர முடியாதுன்னு சொல்லி அங்கே ஒளிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் இந்த சுக்ரீவன். அனுமன் கூட சேர்ந்துக்கிட்டு ராமர் அங்கே வர்றார். அனுமன் பார்க்குறாரு ராமனை. பார்த்த உடனே இப்படி இந்த ஆளை எப்படியாவது பிடிச்சி நம்முடைய ராஜா சுக்ரீவன் இருக்காரு, அவங்க கூட நட்பை உண்டாக்கி இந்த ராமர் மூலம் இந்த வாலியை வதம் செய்ய வேண்டும். ஆக்சுவலாக அவர் ராமர் வந்தாலே சொல்ல கொண்டு போய் சுக்ரீவன்கிட்ட, வாலி என்ற அளவிலா வலியனுக்கு காலன் வந்தனன் இடர்கடல் கடந்தனம். நான் சுக்ரீவன்கிட்ட போய் இவன் ஒரு யமன். யாரு? ராமன். யாருக்கு யமன்னா, வாலி என்ற அளவு இல்லா வலியனுக்கு ஒரு யமனை நான் பார்த்துட்டேன். அந்த யமன் கூட நீ எப்படியாவது சரணடைஞ்சு அவன் காலை பிடிச்சிச்சுன்னா அந்த யமன் வந்து அந்த வாலியை உன் அண்ணனை அழிச்சு உன் துன்பத்தை போக்கி விடுவான் என்று சொல்லி சுக்ரீவ சரணாகதியை இந்த அனுபவங்கிறவர் தான் டைரக்ட் பண்ணி டயலாக் எழுதி கண்டக்ட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி வைக்கிறார். சுக்ரீவன் சரணாகதி அடையலாம். அடுத்த லெவல் மக்கள் பண்ணுகின்ற சரணாகதியினுடைய தகுதி இரண்டாவது லெவல். இதுல என்ன, இந்த சரணாகதியில என்ன சிறப்பு, என்ன குறைபாடு அப்படின்னு சொன்னா, ராமர் காலில் போய் விழுறார் சுக்ரீவன். விழுந்துட்டு என்ன சொல்றாரு? ஐயா, முரனுடை தடக்கை வச்சு, முரனுடை தடக்கைன்னா பெரிய கைகளை உடைய, முறை மாதிரி பெரிய கைகளை, வலிமையான கைகளை உடைய என்னுடைய அண்ணன் வாலி வச்சுன்னா கையை ஓங்கிட்டு அவன் எப்படி துரத்தினான் வாலி. கிட்ட வந்தப்பறம் அடிச்சா டைம் ஆகும்னு சொல்லிட்டு அடிக்க வரதுக்கு முன்னாலே கை கட்டி அப்படி ஓங்கிட்டு தான் உடையாந்தான் அவன். முரனுடை தடக்கை வச்சு ஓங்கிட்டு, முன்னவன் எனக்கு முன்னால வந்தவன், பின் வந்தேனே எனக்கு பின்னால வந்தவனை, இருநிலை புறத்தின்காரும் உலக எங்கும் தொடர. நான் எல்லா ஊரா ஓடினேன், காடு மலையா ஓடினேன், எல்லா இடத்துலையும் கையை தூக்கிட்டே என்னை போடுறதுக்கு வந்தானே. அப்ப நான் என்ன பண்ணேன்? இக்குன்று அரண் உடைத்து ஆக, இந்த மலை உள்ளார அவன் வர முடியாதுன்னு எல்லாரும் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இந்த மலையில உட்காந்து நான் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கேன். 6 உயிர் துறக்கலாற்றேன், இருக்கவும் முடியல சாகவும் முடியல என்னால. இப்ப நான் உன்னை சரணடைய சரணோனை புகுந்தேன், காக்குதல் உன் தர்மம் என்றான். எனக்கு என் அண்ணனுக்கும் தகராறு, என் அண்ணன் பெரியாரு, என்னால ஒண்ணுமே பண்ணவே முடியாது. 6 உயிர் துறக்கலாற்றேன், செத்து போலான்னு கூட என்னால முடியல, அதுக்கும் தைரியம் இல்லை. உயிர் வாழ நினைச்சு அதுவும் முடியல, ஒண்ணுமே பண்ண முடியலையே. 6 உயிர் துறக்கலாற்றேன். ராமா, சரணோனை புகுந்தேன், உன் காலில் வந்து புகுந்தேன். ஆனா சுக்ரீவன் இருக்கான ஒரு மிக்சட் கலவை. ஒரு விதத்தில் அப்படியே பிரம்மாண்டமா நல்லவன், ஒரு விதத்தில் பிரம்மாண்டமா நம்ம மாதிரி சாதாரணமானவன். என்ன சொன்னா? சரணோனை புகுந்தேன்னு கரெக்டா சொன்னால அடுத்த வார்த்தை என்ன சொன்னா அப்படின்னா, என்னை தாங்குதல் உன் தர்மம் என்றான். பகவான்கிட்ட போயிட்டு எவனாவது உன் தர்மம் என்னன்னு சொல்ல முடியுமா? அது தெரியும், பகவானுக்கு தெரியுமா தன்னுடைய தர்மம் என்ன, அந்தந்த சமயத்தில் என்னென்ன தர்மத்தை அவன் கடைபிடிக்க வேண்டும். தாய் சொல் கேட்க வேண்டும், தந்தை சொல் கேட்க வேண்டும், பெரியோர் சொல் கேட்க வேண்டும்னு ஆரம்பிச்சவன் எங்கெங்கெல்லாம் என்னென்னலாம் செய்ய வேண்டும் என்பதை முற்றிலுமாக உணர்ந்தவன். அவன் கேட்கிறப்ப சும்மா ஒரு பேச்சு கேட்பான் பிரத்தியாரு. ஆனா தன்னுடைய முடிவை முன்னாலே எடுத்துக்கிட்டு அந்த முடிவுக்கு எல்லாரும் வருகின்றார்களா என்று வெயிட் பண்ணி தன் தர்மத்தை சொல்கின்றவன் அவங்ககிட்ட போய் என்ன பண்ணா, இந்த சரண் புகுந்தவன் ஏதோ சொல்லாமா, காக்குதல் என்னை உன் தர்மம்னா, சரணுனை புகுந்த
புகுந்தேன். 100க்கு 100 மார்க் சுக்ரீவனுக்கு. ஆனா தாக்குதல் உன் தர்மம். சரி பரவாயில்ல, ராமன் மன்னிச்சிடும், நீ எனக்கு தர்மம் சொல்றியா அப்படின்னு கேட்கல அவரு. அப்ப உனக்கு என்ன கோலா இருக்கும் இந்த பிரச்சனையா அப்படின்னு சொல்லி வாலியை தீர்த்து கட்டினார். இது 2வது சரண். என்ன இந்த 2வது லெவல் சரண் என்ன பார்த்தோம் அப்படின்னா, அந்த வருண பகவான் மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டு 1000 நாமத்து ஐயா சிறியோர் தீமையை செய்வர் பெரியோர் பொறுப்பது கடன் ஆயின் சரணம் என்று அடி விழுந்தான்ல, அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணல சுக்ரீவன். தன்னுடைய குறையை தீர்த்து கொள்வதற்காக சரணனை போந்தேன். நான் எல்லாம் வர பாயிண்ட் சொன்னான், அண்ணன் பெரியவன் முரணுடைய தடக்கை வச்சு உலகெல்லாம் என்ன சுத்திக்கிட்டு இருக்கான், ஒண்ணுமே என்ன பண்ண முடியாது, ஆரோக்கிய துறக்கலாற்று, அதனால காப்பாத்துறா ராமான்னு காலில் விழுந்தான். ஒரே ஒரு எக்ஸசைஸ் பண்ணா, சரணனை புகுந்தேன் தாங்குதல் உன் தருமன்னு பெருமாளுக்கு அட்வைஸ் விட்டான். அதை விட்டுருங்க. அதை விட்டா கூட இந்த சுக்ரீவனுடைய சரணாகதி நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஏதேனும் நமக்கு ஒரு குறைகள் இருந்தால், நமக்கு ஒரு தீராத பிரச்சனைகள் இருந்தால், நமக்கு ஏதாவது ஒன்று சால்வ் பண்ணணும் என்று நினைத்தால், அது உங்கள் கையில் இல்லை என்று நினைத்தால் போய் பகவான் காலில் தாராளமா ஒழுங்க, அப்போ உங்களை காப்பாற்றுவான் என்பது சுக்ரீவனுடைய சரணாகதி. தாங்குதல் ஒரு தர்மனை நம்ம தான் போச்சுட்டு இருப்போம். என்னடா நான் தெரியாது, நான் என் காலில் நீ ஒழுங்கு எனக்கு அட்வைஸ் சொல்றேன்னு. நான் அவர்கிட்ட திரும்ப சொன்னாரு, போதும் மற்ற இனி உரைப்பது என்னே வானிலை மண்ணில், இந்த வானத்தில் இருக்கட்டும் மண்ணில் இருக்கட்டும் யாராவது இருக்கட்டும், உன்னை செற்றவர் எனக்கும் செற்றவர். உங்கூட யாராவது உனக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா அவங்க எனக்கும் பிரச்சனை வரும். உன்னை செற்றவர் என்னை செற்றவர், தீயரே எனினும் உன் சுற்றம் என் சுற்றம். கெட்டவங்களா இருந்தா கூட நீ காலில் விழுந்துட்டு இல்லை, அதுக்கப்புறம் நான் பார்க்க மாட்டேன். எவனாவது கெட்டவன் வந்து கூட ஐயா நான் சுக்ரீவனுடைய ஃப்ரெண்டு, அப்ப என் ஃப்ரெண்டு. தீயரே எனினும் உன்னோடு உற்றவர் எனக்கும் உற்ற, உன் கிளை எனது. உன் சொந்தக்காரங்க இல்லை என் சொந்தக்காரங்க, என் காதல் சுற்றம் உன் சுற்றம், நீ என் இன்னுயிர் துணைவன் என்றான். செல்ஃபிஷுக்கு தான் வந்தான் சுக்ரீவன். ஓம் பிரச்சனை நீ தீர்த்துக்கோன்னு சொல்லல பகவான். ஆக்சுவலாக ராமர் எதுக்கு வந்தாரு, தன் பொண்டாட்டியை தேடுறதுக்கு வந்தார். சபரி என்ன சொன்னான், அங்கே போய் சுக்ரீவன் ஒருத்தர் இருப்பான், அவனை போய் நீ தேடி சர்ஜா பண்ணி கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி கொஞ்சம் அப்படியே ஃப்ரெண்டு பிடிச்சி அவன் மூலம் அவன் காரியத்தை சாதிச்சுக்கோன்னு சொல்லிட்டு கேட்க வந்த இந்த ராமர் காலில் அவன் வந்து கூட வந்த காரியத்தெல்லாம் மறந்து விட்டு, நீ 6 துணைவன், உனக்கு என்ன வேணும், வாலியை தீர்த்து கட்டணுமா, நாளைக்கே வை அவனை தீர்த்து கட்டணும். அது 2வது சரணாகதி. குறை ஒன்று இருப்பின் இறைவனை நாடுங்கள். ஆனால் இதை நம்ம கற்றுக்க வேண்டியது, காலில் வந்துட்டு ஐயா இது செய்ய இப்படி செய்யலாம் கேட்காதீங்க கடவுளை. ஏன்னா அதை காட்டுறாரு சுக்ரீவன் காட்டுறாரு. அவன் கொஞ்சம் வாய் துடுக்கு, எந்த சமயத்தில் எப்படி சொல்லணும்னு தெரியாமல் நிறைய ராமாயணம் கூட அவங்க நிறைய செயல்கள் பண்ணியிருக்காங்க. எந்த சமயத்தில் எதை செய்யணும்னு கூட தெரியாது. அப்பப்போ அனுமன் இருந்து அவனை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தானே சரியா இருப்பான். எப்பயாவது அனுமன் கொஞ்சம் சீன்லேருந்து இல்லைன்னா அவன் டவக்கில் ஒரு கண்ட்ரோல் பண்ணுவார் நம்ம. அது சுக்ரீவன் சரணாகதி. முதல் சரணாகதி தப்புக்கு, 2வது சரணாகதி செல்ஃபிஷ்னஸ், 3வது சரணாகதி எல்லாரும் ரொம்ப பேசுற விபீஷணன் சரணாகதி. ஏதாவது செல்ஃபிஷ் ரீசனுக்கு வந்தாரு, அவரும் செல்ஃபிஷ் ரீசன் தான். ஆனால் இந்த உயிரை காப்பாற்றணும்னு வரலையே. ராவணன் என்ன சொல்றான், இங்கே என் சாப்பாடை சாப்பிட்டுட்டு நீங்க ராமரை போறது கொண்டு என் முன்னால் இருக்குன்னா எனக்கு கெட்ட கோபம் வருது. இங்கே இனிமேல் நீ இருந்தேன்னா அண்ணன் கூட உன்னை நான் தம்பின்னு கூட நான் உன்னை பார்க்க மாட்டேன், விபரீதம் நடந்துடும். உயிரை காப்பாற்றிக்கணும்னா எங்கேயாவது இந்த இடத்தை விட்டு போ என்று சொல்ல, தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று இருந்தால் எங்க வேணாலும் போயிருக்கலாம். ஒரு சாமியாராக இருக்கலாம், ஒரு மடத்தை போட்டிருந்துருக்கலாம், எங்க வேணாலும் இருந்திருக்கலாம். தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வது விபீஷணனுடைய பொருளாக இல்லை. என்ன பண்ணணும்னு நினைச்சாரு, இந்த அனுமர் வந்தார்ல, வந்துட்டு இந்த ராவணனை பார்த்து இந்த ராமனை பற்றி சொல்ல 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 இந்த விபீஷணனுக்கு ராமர் இன்னார் என்ற ஒரு ஞானம் தெரிய ஆரம்பித்தது. அதுக்கு முன்னால் கேட்டது கிடையாது, பார்த்தது கிடையாது. இந்த ராமன் விபீஷணன் நல்லவன், சிறந்தவன், ஞானி, அவசியாதவன், அரக்கர் குலத்தில் மறைந்து கொண்டு வாழ்கின்ற தர்மன், அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் ராமனை அறிந்தது கேட்டது. இந்த அனுமன் சொல்ல சொல்ல அவனுக்கு மேலே ராமன் மேலே ஒரு பக்தி வருது. அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் போய் இந்த அனுமனை பார்த்ததிலிருந்து அந்த ராமனிடம் எனக்கு ஒரு ஈர்ப்பு உண்டாகின்றது, அந்த ராமனை போய் பார்க்க போகின்றேன் என்று தன்னுடன் இருக்கின்ற 4 அமைச்சரை சேர்த்து கொண்டு செல்கின்றார். இப்பதான் பார்க்கணும், சுக்ரீவன் போன மாதிரி தான் இந்த விபீஷணனும் போறான். ஆனா ஒரு வித்தியாசம் இருக்கு பாருங்க. என்ன சொன்னாரு, அந்த 4 பேரை பார்த்து கேட்கிறாரு, அந்த அமைச்சர்களை பார்த்து என்ன சொன்னீங்க, எங்க போலாங்க, ராமர் காலில் போய் ஓடலான்னு சொன்னாங்க. அப்ப சொல்றாரு விபீஷணர், நல்லது சொன்னீங்க, நல்லதுதான், ராமர் காலில் போய் ஓடலான்னு சொன்னது என்னுடைய நல்லது தான் நீங்க சொன்னீங்க, உங்களுக்கு நல்லது அது, அதுபடியே செய்வோம். நாமும் வேறு இனி அல்லது செய்தி மேல் அறக்கராதுமாறு. அப்ப
அப்படி இல்லாம ராமர் காலில் விழாமல் வேற ஒரு செயல் செஞ்சா என்ன தெரியுமா, எனக்கும் என் அண்ணன் இருக்கான ராவணன், அவனுக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லையே, வேறு ஒரு செயல் செய்தால் அப்புறம் நானும் அரக்கன் தான் சொல்லு உலகம், அதனால அது செய்ய வேண்டாம், ராமன் காலில் தான் விழுவோம்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு, எல்லையில் பெருங்குணத்து ராமன் தாளினை புல்லுதுன்னு கட்டி பிடிச்சிக்கிறது. எல்லையில் பெருங்குணத்து, எல்லை இல்லாத பெரிய குணத்தை உடைய ராமனுடைய தாள்களை புல்லுதுன்னு என்ன சொன்ன, கட்டி பிடிச்சிக்கணும், விடக்கூடாதுன்னு. எதுக்கோசரம் கட்டி பிடிச்சிக்கணும்? இப்ப சுக்ரீவன் போய் கட்டி பிடிச்சான், காலை போய் விழுந்தான், ஆனா அண்ணனை கொல்லணும்னு. இவன் போய் அண்ணனை கொல்லணும், ராவணனை கொண்டுடே மிரட்டுறான் அப்படின்னு போய் சொல்லல. எல்லையில் பெருங்குணத்து ராமன் தாளினை புள்ளினா எதுக்கு தெரியுமா? புள்ளி இப்பிறவி போக்குதும். மூன்றாவது சரணாகதியினுடைய காரணம் வருது பாருங்க. அடுத்த விபீஷணனுடைய சரணாகதி ஏன் பெருசாக கருதப்படுகிறது என்றால், அவன் ராவணன் கூட கோச்சிக்கிட்டு வந்தாலும், ஐயா ராமா என்னை இப்படி மிரட்டுறான் என் அண்ணன், அவன் பண்றது ஒன்றும் சரியில்லை, நீ அவனை அழிச்சு கொண்டு இலங்கையை எனக்கு கொடுன்னு கேட்கறதுக்கு வரல. ராமன் காலினை புல்லுதும் புள்ளி இப்பிறவி போக்குதும். உயிர்களாக பிறந்த எல்லா உயிர்கள், மானிட உயிர்களாக இருக்கட்டும், ஆய்ந்தறிவு ஓரறிவு இருக்கின்ற எந்த உயிராக இருக்கட்டும், இந்த உயிர்களுடைய தலையாய கடமை என்ன என்றால், மீண்டும் மீண்டும் பிறந்து மீண்டும் மீண்டும் துன்பத்தை பெறுகின்ற இந்த ஒரு செயின், ஒரு முடிவில்லாத ஒரு பிறவி என்ற ஒன்று தொடர்கின்றது அல்லவா நம்முடைய வினையின் மூலம். அதுக்கு ஒரு பிரேக் அடிச்சு அதை நிறுத்தி, இனிமேல் பிறவி ஒன்று இல்லை, எனக்கு வீடு பெற வேண்டும், மோட்சமே வேண்டும், எனக்கு வைகுந்த பதவியே வேண்டும் என்று கேட்பதற்காக நம்ம போவோம். ராமன் காலினை புல்லுவோம், புள்ளி இப்பிறவி போக்குதும். இந்த பிறவியை இதனோட போயிடும், இதுக்கப்புறம் எனக்கு இனிமே பிறவி கிடையாது. அப்ப சீட் எங்க நமக்கெல்லாம் வைகுண்டத்துல பெருமாளை பார்த்துட்டு அப்படியே ஜாலியா இருக்கலாம். அதுக்கு போய் அவன் காலில் வருவான். மைண்டு திங்கே பண்ணாது. பிறவியை போக்குவதற்காக அந்த பெருமாளுடைய காலில் ஒன்று தப்பு செஞ்ச காலில் விடுறதை விட்டுட்டு, அண்ணன் தம்பி பிரச்சனை, ஊடு பிரச்சனை, வேலை பிரச்சனை, படிப்பு, வயிற்று வலி பிரச்சனை, சுக்ரீவன் தேட இரண்டாவது சரணாகதியை விட்டுட்டு, வேணும்னா ஒரு செல்ஃபிஷ் ரீசனுக்காக நீங்க சரணாகதியை அடையணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த விபீஷணன் மாதிரி பொது சாமி இந்த பிறவி இனிமே இருக்கிற இடத்துல என்னை கொண்டு போய் சேர்த்துக்கோன்னு சொல்ற இந்த மூன்றாவது லெவல் சரணாகதி, விஷ்ணுடைய சரணாகதி ராமாயணம். இதுதான் ஒரு லெவல். இதுக்கு மேல இன்னும் எத்தனையோ சரணாகதிகள் இருக்கு. இதுக்கு அடுத்த லெவல்ல 2 சரணாகதி இருக்கு. இப்படி பிறவி கூட நான் நீக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இல்லாமல், எந்த விதமான காரணமும் இல்லாமல் 2 சரணாகதி நடக்குது. ஒண்ணு அந்த கங்கை கரையில குகன் காலில் விடுறான் பாருங்க. விபீஷணனுக்கு தெரியும் பிறவியை நீக்குகின்ற தன்மையை உடையவன் இந்த திருமாலின் அவதாரம் ராமன், அவன் காலில் விழுந்தா இதெல்லாம் போயிடுன்னு விபீஷணன் ஞானி உணர்ந்து வந்தான். குகன் யார்? குகன் இந்த ராமனை பார்க்க போனப்ப ஏனையின் தினைமாவை தூக்கிட்டு போனான்ல, அப்ப லக்ஷ்மணன் ஒரு குடிசை ஒன்று போட்டு கங்கை கரையில ராமர் உள்ளார இருக்காரு, சீதை உள்ளார இருக்காங்க. அவங்கள பார்க்கறதுக்கு கங்கை கரையில வசிக்கின்ற பெரிய பெரிய தபசிகள் முனிவர்லாம் உள்ளார உட்கார்ந்து இருக்காங்க. வெளியில காவல் காத்து கொண்டு நிற்கிறான் லக்ஷ்மணன். இந்த குகன் பார்க்க வந்தான்ல, ஒரு கையில தேனை ஒரு கையில தினமா தூக்கி வச்சுட்டு, அவன் ராமனை முன்ன பின்ன பார்த்தது கிடையாது. கேட்டிருக்காங்க தசரத ராஜாவுடைய பையன் அப்படின்னு. ஆனா உள்ளத்துல அன்பு பாருங்க என்ன ஆச்சுன்னா, வெளியில நிற்கிற அந்த தம்பி இலக்குவன் இருக்கான்ல, அந்த இலக்குவன் தான் ராமன் நினைச்சுக்கிட்டு, ஐயா உனக்கு சேவை வந்திருக்கோன்னு அவன் காலில் விழுவான். அதாவது எங்க காலில் விழுன்னு கூட தெரியல குகனுக்கு. ஆனா அந்த குகன் சரணாகதி இருக்க சிறப்பு வாய்ந்தது ராமாயணத்துல. ஏன் என்றால், எந்த காரணமும் இல்லாமல், விபீஷணன் மாதிரி ஒரு உயரிய காரணம் கூட கிடையாது, எந்த காரணமும் இல்லாமல் வந்தான். விபீஷணன் மாதிரி ஞானம் இல்லாமல் வந்தான். எப்படி சரணாகதி அடையணும் தெரிய கூட தெரியாது அவனுக்கு. எல்லாம் உள்ளார போய் அந்த குகனை கூப்பிட்டு உள்ளார வச்சு உட்காருங்க அப்படின்னு சொல்றாங்க. ராமர் நின்றுட்டே இருக்கான். அப்ப அனுமன் அந்த 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 தம்பி இலக்குவன் என்ன தெரியுமா சொல்றான், குகன் வெளியிலேருந்து உள்ளார வரப்ப ஒரு வார்த்தை சொல்றான், அண்ணன் நம்ம யாருப்பா வந்திருக்காங்க, குகன் பேர் சொல்றான். அவனை பார்த்த மாத்திரம் என்ன தெரியுமா தெரியுது, தாயினும் நல்லவன். யாரோ சொல்லுவாங்களா, மாணிக்கவாசகர் சொல்றாரு, தாயினும் பரிந்து பால் ஊட்டுகின்ற தன்மையில தாய்க்கு மாத்திரம்தான் தெரியும். குழந்தைக்கு அம்மா தாயே என்னை பெற்றவரே எனக்கு பசிக்கின்றது, நீங்கள் பால் தருகின்றார்கள் கேட்க வேண்டியது. அந்த குழந்தையோட மூஞ்ச பார்த்தாலே 4 மணிக்கு குழந்தை மூஞ்ச பார்த்தாலே தெரியும் குழந்தைக்கு பால் வேணும்னு. இந்த குழந்தை நான் பார்த்துட்டு இருந்தேன்னு வச்சுங்க, கத்துன்னு நான் முதல்ல விளையாட்டு சாமான் கொடுப்பேன்,
கொடுப்பேன், அதுக்கப்புறம் ஆத்திச்சூடி கொண்டு வந்து கொடுப்பேன், அரை மணி கழிச்சு ஒய்ஃப் வந்து தலையில் அடிச்சுப்பா, அது பால் கடவுளுங்கப்பா, நமக்கு தெரியாது. அப்ப பிற உயிர்கள் படுகின்ற வேதனையை அறிந்தவர்கள் தாய் மாத்திரமே. அந்த தாயினும் சால பரிந்து இருப்பவன் இறைவன் தான். அதுக்கு சமமா சொல்றான் யாரு? இலக்கோன்னு அந்த வேடனை பார்த்து. அந்த குகனுடைய டிஸ்கிரிப்ஷனை பார்த்தீங்கன்னா அவனை நீங்க பார்க்கறதுக்கே விளைய மாட்டீங்க. அப்படி ஒரு கரிய நிறம். அவனை பார்த்த லக்ஷ்மணன் இன்னும் முன்ன பின்ன என்ன பழகல. ஒரு நாள் இரவு பூரா பழக போறாங்க. எனக்கு என்ன தெரியும் குகனுடைய பெருமையை அவங்களுக்கு. ஆயினும் பார்த்த உடனே சொல்கின்றான் அந்த தம்பி, தாயினும் சிறந்தவன் நல்லவன் குகன் என்று சொல்கின்றான், உன்னை பார்க்க வந்தான். அப்ப அறியாமல் இருந்தும் பக்தியினால் ராமன் காலில் போய் விழுந்து எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொன்னால அந்த குகனுடைய சரணாகதி அனுமருடைய சரணாகதிக்கு ஈக்குவலா சொல்லலாம். என்ன இவ்வளோ தொண்டு செஞ்சார்ல அனுமர், ராமனை பார்த்த உடனே இவனுக்கு தானே அடிமையா இருக்கணும்னு சொன்னார்ல, இவன் காலில் தானே விழணும்னு சொன்னார்ல, என் வாழ்க்கை போற நான் இவன் பின்னாலே நிற்கணும்னு சொன்னார்ல. இந்த ராமன் இந்த அனுமனுக்கும் இந்த குகனுக்கும் ஒரு வித்தியாசம், ஒரு வித்தியாசம் இல்லை, ஒரே வித்தியாசம், பெரிய வித்தியாசம். என்ன? இவன் இந்த அனுமன் பெரிய ஞானி, அறிவினும் அறிவுக்கு மேலும். ராமனே சொல்றாரு வேத கடல். இந்த உலகம் எல்லாம் சுற்றி இருப்பதற்கு முறையாக இருப்பதற்கு ஒரு அச்சாலைன்னு ஒன்று இருந்ததுன்னா அது அனுமன் காட்டுகின்ற நெறின்னு சொல்றாரு. சொல்லின் செல்வன்கிறார். யாரோட சொல்லின் செல்வன் விரிஞ்சனோ விடைவலானோ. லட்சுமணன் சும்மா பார்த்துட்டு he was not impressed with அனுமன். அப்ப சொல்றாரு வில்லார் தோல் இளைய, எதுக்கு எடுத்தாலும் வில்ல மாத்திரம் தூக்கி வச்சு நிற்கிற தம்பி, உனக்கு கொஞ்சம் அறிவை மட்டும். ஏன் அப்படி சொல்றேன்னா நீ இன்னும் இவன் காலில் போய் இவனை பத்தி தெரிஞ்சுக்காம இருக்கீங்க. அனுமன் பண்ணல. அனுமன் பார்த்துட்டு இவன் யார் தெரியுமா? வில்லார் தோல் இளைய வீர விரிஞ்சனோ. விரிஞ்சன்னா சிவபெருமான். அனுமனை பார்த்து சொல்றாரு இவன் சிவபெருமானோ, சாரி விரிஞ்சன்னா நான்முகனோ, விடை வல்லானோ, விடையை வாகனமாக கொண்ட சிவபெருமானோ. இவன் சிவனோ இல்லை நான்முகனோன்னு தெரியல, எனக்கு சந்தேகமா இருக்கு. ரெண்டு பேர்ல ஒருத்தர் தான் அனுமனா இந்த குரங்கா இங்க வந்திருக்கான்னு சொல்றாரு இந்த ராமர். அப்படி ஞானத்தின் எல்லையில் இருப்பவன் அனுமன். அவனும் ராமர் காலில் விழுறாரு. ஒன்று கூட கேட்கலையே, ஒன்று கூட தெரியல எனக்கு. இன்ஃபேக்ட் விபீஷணன் கேட்டான்ல புள்ளி இப்பிறவி நீக்குதுன்னு சொன்னால, அதே மாதிரி ராம அவதாரம் முடிகிறப்ப என்ன கேட்கிறாரு ராமர் அனுமனை பார்த்து, என் அவதாரம் முடிஞ்சிருச்சு, எல்லாரும் வந்து எங்கிட்ட சொல்லிட்டாங்க, எனக்கு 2 சாய்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஒன்று இங்கே அயோத்தியில் ராஜா அவர்களாம் லைஃப் லாங், இல்லைன்னா திருப்பியும் போயிட்டு அந்த வைகுண்டத்தில் என்னுடைய பதவி காலியாக இருக்குது, அந்த பெருமாளை நான் போகணும்னு சொல்கிறாங்க. யமதர்மன் வந்து சொல்லிட்டு போகிறாரு, நான் போகணும்னு இருக்கேன். அப்போ இவ்வளவு உதவி செஞ்சிய நான் உனக்கு என்ன செய்யறது, என் கூட வந்துடுறியான்னு கேட்கிறாருல. வீடு பேரை கொடுக்கின்றான் பகவான். ஆனால் என்ன சொல்றாரு இந்த அனுமர், அங்கே வந்தா ராமர் இருப்பாரா? இல்லையே, அங்கே வந்தா நான் தான் இருப்பேன், ஆனால் நான் பெருமாள் இல்லைன்னு. சரி, அட்லீஸ்ட் ராமன் ஆகும்போது ராமநாம பேண்ட், அங்கே ஒன்லி நாராயண நாமம் தான் இருக்கு. அப்போ நீங்கள் மூட்டை கட்டிட்டு கிளம்புது நான் இங்கேயே இருக்குன்னு சொல்லி வீடு பெரும் வேண்டாமல் வெறும் அடிமைத்தனத்திற்கும் பணிக்கு மாத்திரமே அந்த அனுமன் அந்த ராமனை சரணடைந்தார் அல்லவா. அறியாமல் அந்த சரணடைந்த அந்த குகனை விட ஒரு சிறியது பெரியது இந்த அனுமனது என்றால். ஏனென்றால் அவன் தெரிந்தே செய்தான், இவன் யார் என்று தெரிந்து கொண்டு செய்தான் அந்த அனுமன் அந்த சரணகதி. பார்த்த உடனே தெரியுது. லட்சுமணன் தேடிட்டு வராங்க சுக்ரீவன் எங்க இருக்கான்னு. மேலிருந்து பார்க்குறான் அனுமன். பார்த்துட்டு என்ன சொல்றான், துன்பினை துடைத்து. துன்பம்ங்கிறது என்ன? இந்த பிறவியினால வருகின்ற துன்பம். இந்த பிறவி என்பது ஒரு துன்பம்னா அந்த துன்பினை துடைத்து மாய தொல்வினை தன்னை நீக்கி. நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. இந்த பிறவியாகிய துன்பம் ஏன் வருது அப்படின்னா இந்த உயிர் செஞ்சிருக்கின்ற பலவிதமான கர்ம நல்வினையும் தீவினையும் பிற பிறவியில செஞ்சதுனால தொடர்ந்து வருகின்றது அல்லவா. துன்பினை மாய தொல்வினை தன்னை நீக்கி, அந்த தொன்று தொட்டு இந்த உயிருக்கு இருந்த வினைகளை நீக்கிட்டா இந்த பிறவியும் போயிடும். தொல்வினை தன்னை நீக்கி தென்புலத்து அன்றி. தென்புலம்னா என்ன? தென்புலம் யமலோகம் இருக்கிற இடம். தென்புலத்து அன்றி, நான் இறந்து யமலோகம் இருக்கின்ற இடத்துக்கு போகாம மீளா நெறி உயிக்கும் தேவரோ தாம். மீளா நெறின்னா ஒரு தடவை இறந்து நாங்கள் போயிட்டோம்னா திருப்பி வர முடியாத அளவுக்கு இடம். எந்த இடம்? அந்த வைகுண்ட பதவி. அந்த பதவியில் இருக்க வைக்கின்ற தேவரோ தாம். மீளா நெறி உயிக்கும். பார்த்த உடனே என்ன ராமன் அவன் பேச கூட இல்லை. மீளா நெறி உயிக்கும் தேவரோ தாம் என்பு எனக்கு உருகுகின்றது. பார்த்த உடனே என் மேல ஒரு பக்தியும் அன்பும் வந்து என்பு எனக்கு உருகுகின்றது, என் நெஞ்சு குளிர்கின்றது. இவர்கின்றது அளவில் காதல், அளவில்லாத காதல் அதிகமாயிட்டு இருக்கேன்னப்ப அப்ப
அனுமன் என்ன தெரியுமா சொல்றாரு, இவகின்றது அளவியல் காது வரைக்கும் சாதாரணம் தான். அப்புறம் தான் அனுமன் அங்கே வரான். என்னன்னு சொல்றான்னா, அன்பினுக்கு அவதி இல்லை. அன்பினுக்கு அவதி இல்லைன்னா ஏன் இவன் மேல் எனக்கு இப்படி ஒரு அன்பு பரவசமாகி ஊற்றெடுத்து பெருக்குகின்றது என்பதற்கு காரணம் எனக்கு தெரியவில்லை. அடைவு என்கொள், ஏன் இப்படி நடக்கின்றது என்று தெரியலங்கிறான். விபீஷணனுக்கு தெரிஞ்சது ஏன் இவன் மேல எனக்கு ஒரு பக்தி வருதுன்னா, இவன் மேல ஒரு பக்தி வருவதற்கு காரணம் இவன் இந்த மீளா நெறி, இந்த சாவா நெறியை தருகின்ற திருமால் என்பது தெரிந்ததுனால அல்ல. இவன் எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்றார் அனுமர். அளவு அடைவு என்கொள், ஏன் என்னுடைய உடம்பில் இப்படி மாற்றங்கள் ஏற்படுகின்றது என்று தெரியவில்லை. அதை பற்றி நான் யோசிக்கவே போறது கிடையாது, அறியாவிட்டாலும் பரவாயில்லை, நான் இவனுக்கு தொண்டு செய்ய போகின்றேன் என்று சொல்லி அவன் அந்த ராமன் பின்னால் சரணடைந்து அவன் பின்னாலே நின்றான் அல்லவா. அறிந்து சரணடைதல் அனுமனுடைய சரணாகதி, அறியாமல் சரணடைந்தது அந்த குகன். இந்த ரெண்டு சரணாகதியிலையும் என்ன சிறப்பு என்றால், வேறொன்றை எதிர்பார்க்காமல் எனக்கு மோட்சம் வேணும், எனக்கு லைஃப்பில் பிரச்சனை இருக்குது வேண்டாம்பா, எனக்கு நான் தப்பு பண்ணிட்டேன் வேண்டாம், அதில் நான் தப்பு பண்ணால் நான் அனுபவிக்கிட்டோம், எனக்கு என்ன ஒரு பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன், மோட்சம் கிடைக்கணுமா நான் ஒத்த காலம் நின்று எதாவது பண்ணி பார்த்துக்கிறேன், உங்ககிட்ட நான் சரணடைகிறது எந்த குறிக்கோளும் எந்த குட்ப்ரோக்கோ எந்த ரெசிப்ரோக்கல் எதுவுமே இல்லாமல் சும்மா ஐ லவ் யூ ஐ சரண்டர் டு யூ அப்படின்னு சரணடைஞ்சவங்க இந்த சரணாகதி 25% தான் இருக்குது ராமாயணத்தில் கட்டுற சரணாகதி. ராமன் கதை எதுக்கு நம்ம படிக்கிறோம்? இந்த தேவலோகத்தின் இந்த மேலிருந்து இந்த மண்ணுக்கு வந்து இந்த காட்டில் நடந்து பலவிதமான கஷ்டங்களை நம்முடைய பெருமாள் அனுபவிக்க படிக்கிறப்பெல்லாம் நம்ம கண் தண்ணி வருது. வெறும் கண் தண்ணி வருவதற்காக நம்ம இந்த கதையை நம்ம எழுதுனாங்க, இந்த கதையை சொன்னாங்க, பெருமாள் தரைக்கு வந்தார் இல்லையே. ஒரு மகன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு சகோதரன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு நாட்டு ராஜா எப்படி இருக்க வேண்டும், ஒரு கணவன் எப்படி இருக்க வேண்டும், கடைசியா ஒரு வீரன் ஒரு எதிரி எப்படி இருக்க வேண்டும் என்று காட்டி என்னை மாதிரி வாழ்வதற்கு ஒரு கட்டுரை எதுனா உங்களுக்கு ஈஸியா புரியாது. என் வாழ்க்கையை படிங்க, அதுதான் வேதம், வேதத்தின்படி தான் நான் வாழ்ந்தேன். படிச்சு புரிய முடியாவிட்டால் என் என்னுடைய வாழ்க்கையை பார்த்து அதன்படி வாழ்ந்து காட்டுங்கள் என்று சொல்வதற்காக அல்லவா ராமன் வந்தார். இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் இதுவரை நாம் பார்த்த இந்த சரணாகதி என்பது ஒரு 25% தான். இதுல ஒன்றும் பெருசா ராமர் வந்து காட்டல சரணாகதியுடைய தத்துவங்கள் எல்லாத்தையும். எப்போ காட்ட போறாரு அப்படின்னா, இந்த சரணாகதி இதுவரைக்கும் நான் சொல்லதில்லை, தயவு செய்து அப்படியே மறந்துருக்கு. இப்போ இன்னொன்று இருக்கு, அதை மாத்திரம் ஞாபகம் வச்சோம். இது வரைக்கும் சொன்னது ஒரு இன்ட்ரோடக்ஷன் வச்சுங்க. சரணாகதி டோட்டலாக மறந்து ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ சொல்ற பாருங்க, என்ன சரண் அடைந்தவர்கள் இவர்கள் தான், இவங்களை விட்டுடுங்கன்னு சொல்றேன். சரண் கொடுத்தவங்க யார் இந்த கதையில? இப்ப சரண் கொடுத்தது என்பது ஏதோ பகவானுக்கு மாத்திரமா இல்லை, நம்மள மாதிரி மக்களுக்குமா? நான் இப்ப என்ன சொன்னேன், ராமன் வாழ்ந்து காட்டியது நாம் வாழ்வதற்காக காட்டப்பட்ட ஒரு சித்திரம் என்றால், ஒரு டிராமா, ஒரு ஃபில்ம் என்றால், ராமன் வாழ்ந்து காட்டியது நல்ல பையனா வாழ்ந்தான், நல்ல அண்ணனா வாழ்ந்தான், நல்ல சகோதரனா வாழ்ந்தான் என்றால், இப்ப இந்த மாதிரி சரண் கொடுத்தான் அல்லவா அந்த ராமன். அந்த சரண் கொடுத்ததுல நமக்கு ஒரு பாடம் இருக்கணும்ல. அது என்ன பாடம்? சரணாகதியில ஈவன் மோர் இம்பார்ட்டன்ட் என்ன பாடம் அப்படின்னா, அது அவரே தன் வாயாலே சொல்றாரு. என்ன சொல்றாரு? இந்த விபீஷணன் சரணாகதி, விபீஷணன் வந்து வெளியில நிற்கிறான், ராவணனுடைய தம்பி உங்க காலில் விழுந்து உங்க பக்கம் சேர்ந்துக்கணும்னு சொல்றாங்க அப்படின்னு ராமர்கிட்ட வந்து செய்தி சொல்றாங்க. அப்ப ராமர் என்ன பண்றாரு? சுத்தி எல்லாரும் உட்காந்துருக்காங்களா? யார் உட்காந்துருக்காங்க? ஜாம்பவான் இருக்கிறாரு, சுக்ரீவன் இருக்காங்க, நீலன் இருக்கான். எல்லாரையும் பார்த்து இந்த மாதிரி எல்லாரும் சொல்றாங்களே, இந்த ராவணனுடைய தம்பி நம்மளை பார்க்க வந்திருக்கானே, இவனை என்ன பண்ணலான்னு கேட்கிறாரு. அப்பொழுது ராமனும் அருகில் இருந்த நண்பரை பார்த்து, இப்பொருள் கேட்ட நீர், நீங்களும் கேட்டீங்கல்ல, இது மாதிரி விபீஷன் மொத்தம் வந்திருக்கான்னு சொன்ன கேட்டீங்கல்ல, ஏம்புவீர், இவன் கைப்புகர் பாலனோ இல்லை கழியர் பாலனோ? நல்ல வேர்டு ஞாபகம் வச்சுங்க. இவன் கைப்புகர் பாலனோ, கையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு கட்டி அணைக்க தகுந்தவனா, கைப்புகர் பாலனோ இல்லை கழியர் பாலனோ? கழித்து போனது என்ன அர்த்தம்? விட்டுள்ளதுன்னு அர்த்தம் இல்லையா? கழிச்சு விட்டுன்னு சொல்றோம்ல. கழியர் பாலனோ, கைப்புகர் பாலனோ கழியர் பாலனோ ஒப்புற நோக்கி நம் உணர்வினால் எனக்கு சொல்லுங்கன்னு சொல்றாரு. இப்பதான் ஆரம்பிக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ராமாயணத்தில் வருகின்ற சரணாகதியுடைய பாடங்கள் இப்பொழுதுதான் ஆரம்பிக்கின்றது. கவனமாக கேளுங்கள். கைப்புகர் பாலனோ, இவன் ஏற்றுக்கொள்ளத்தக்கவனா அல்லது கழியர் பாலனோ விட்டுவிடத்தக்கவனா அப்படின்னு கேட்கிறாருல்ல. அப்பயே ராமர் வந்து தன்னுடைய மைண்டை சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, என்ன சொல்றாரு? இவர் சாதாரணமா
எதை முன்னால சொல்றாரு பாருங்க. இவனை விட்டுலாமா இல்லை நம்ம சேர்த்துக்கலாமான்னு கேட்கல. இவனை சேர்த்துக்கலாமா ஃபர்ஸ்ட், கைப்புகர் பாலனும் இல்லை விட்டுடலாமா. அப்ப மைண்ட், ராமருடைய மைண்ட் எங்க இருக்கு? ஆல்ரெடி மைண்ட் என்ன, இவன் கைப்புகர் பாலன் கழியர் பாலன் இல்லை. ஆனா சுத்தி இருந்த குறவங்கெல்லாம் அடி மட்டும் ஃபில்டர்டு ஃபோர்ஸுங்கிறாங்க. அது மாதிரி தான் இல்லை அந்த டைம்ல. அவங்க என்ன ராமன் மேல இந்த பாசத்தால் அப்படி பிஹேவ் பண்ணாங்க. மன்னிக்கலாம் அவங்க. என்ன சொல்றாரு, என்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல சொல்றது என்ன, நான் என்ன சொல்றேன்னா கைப்புகர் பாலன். ஆனா அந்த குரங்குகளுக்கு புரியல. என்ன சொல்றாரு அந்த குரங்குகள்லாம், ராமா இவனை வந்து நீட்டு போடாத கூட கிட்ட விடக்கூடாதுங்கிறாங்க. ஏன்பா அப்படி சொல்றீங்க? இவன் அரக்கன், ராவணனுடைய தம்பி, சண்டை மூட்டிட்டு இருக்கிற சமயத்துல வரா. அண்ணனை கழுத்தெடுத்துட்டு வர்றவன் நம்மளை கழுத்தெடுக்க மாட்டானா? இல்லை அண்ணனிடம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு இங்க இருக்கிறவங்களை எல்லாம் பற்றி தெரிந்து கொள்ள வந்திருக்கிறானா? இல்லை இங்க இருக்கிறவங்க ராத்திரி நம்ம எல்லாம் தூங்கிட்டு இருப்பா போட்டு போடுவானா? தெரியாது நமக்கு. எதுக்கோசரம் மீன் பரீட்சை, எதுக்கோசரம் இந்த ரிஸ்க்கு? அதெல்லாம் அரக்கன் கூட சேர்ந்து கொண்டு அரக்கனை எதிர்த்து கொள்ளணும். அதனால எந்த காரணத்தை கொண்டும் இவனை நீங்கள் சேர்த்து கொள்ள கூடாது. இந்த குரங்கு பட்டாளம் எல்லாம் சேர்ந்து இந்த ராமர்கிட்ட பதில் சொல்லுங்க. ராமரோட கேட்ட கேள்வியோட சிக்னிஃபிகன்ஸ் புரிஞ்சுக்கல. இவன் கைப்புகர் பாலன்னு ஃபர்ஸ்ட் சொன்னார்ல, அதுதானே என் மனசுல இருக்குங்கிறத புரிஞ்சுக்காம எல்லாரும் சொல்லிட்டாங்க. ராமருக்கு இப்ப தேர்வு பண்ண மாதிரி ஆயிடுச்சு. என்னடா நம்ம சேர்த்துக்கணும்னு முடிச்சா நம்ம ஆளுங்கெல்லாம் இப்படி பண்றாங்களேன்னு சொல்லிட்டு அனுமரை பார்க்கறாரு. அனுமரை பார்த்து எப்பவுமே அவருக்கு வந்து அனுமர் எப்படின்னா லெட்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட்ங்கிற மாதிரி அட்வைசர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட். கடைசியாக அவர் தான் ஒரு பொருள் யாவரும் ஒன்றை கூறினார். எல்லாரும் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து ஒன்னே ஒன்று தான் சொன்னாங்க, விபீஷணனை தொடாதீங்கன்னு சொன்னாங்க. செறி பெரும் கேள்வியாய், சிறந்த ஞானத்தை உடைய அனுமனே, செறி பெரும் கேள்வியாய் கருத்து என் செப்பு என, உன்னுடைய கருத்து என்ன அப்படின்னு, கருத்து என் செப்புன்னு சொல்லு என்று ராமர் வந்து வாய்க்கிறது. அந்த பகவானுக்கும் அந்த ஆண்டவனுக்கும் அந்த அடிமைக்கு இருக்கிற ஒரு உறவு பாருங்க. கருத்து என் செப்பு என நெறி தரு மாருதி என்னும் நேரில்லா அறிவனை நோக்கினான் அறிவின் மேலுள்ளான். சரியான அப்படியே மாலை போட்டு வைக்க வேண்டிய வார்த்தைகள். என்ன பார்த்தானா, நெறி தரு, சரியான நெறியை தருகின்றவன் மாருதி. அதான் வச்சுக்கோம். அனுமன் படத்தை வீட்டில் வச்சு கும்பிடுறோம்னா, நெறினா வாழ்க்கை முறை வழி. அந்த நெறி தரு மாருதி என்னும் நேரிலா அறிவனை, ஈக்குவல் இல்லாத அறிவை உடைய அந்த அனுமனை ராமன் என்ன தெரியுமா பண்ணானா, நீ சொல்லுப்பான்னு சொல்லலையா, நீ சொல்லுப்பான்னு சொல்லி நோக்கினான். நோக்கினான் என்ன அர்த்தம்? பார்த்தான். அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினான்னு பார்த்தோம்ல. அந்த மிதிலை காட்சியில ராமரும் சீதையும் பார்த்துக்கிறாங்க. இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி ஐ லவ் யூ சொன்ன வாயாலே சொல்லிட்டாங்க இல்லையே, கண்ணுனாலேயே நடந்தது. அண்ணனும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள். இந்த காலத்தில் அந்த பாட்டு எழுதிருந்தாங்கன்னா அண்ணலும் நோக்கியா அவளும் நோக்கியா எழுதிப்பாங்க. அந்த காலத்தில் பாவம் கம்பெனிட்ட நோக்கியா கிடையாது. அண்ணனும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். நோக்கினாங்க பார்த்தது. ராமன் இந்த நெறி தரும் மாருதியை பார்த்து, அறிவின் மேலுள்ளவனை பார்த்து, நேரில அறிவனை பார்த்தானா, நோக்கினான். மாருதி உன் கருத்து என்ன அப்படின்னு வாயால பார்த்த உடனே இந்த அனுமன் எத்தனையோ சுக்ரீனை இந்த விபீஷணனை பற்றிய பெருமைகள் எல்லாம் சொன்னான். ஏன்னா விபீஷணனை பார்த்தமா அவன் ஒண்டி தானே, என்னை கொல்வீன் என்று அந்த ராவணன் சொன்னப்ப, ராமா இவன் உடனே எழுச்சி நின்று நில்வீன், தூதரை கொல்லுதல் அழகு அன்று, அது பெண்களை கொல்லுவது மாதிரின்னு இலக்கணங்கள்லாம் பேசினான். அதெல்லாம் அப்புறமா சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய சொன்னான். விபீஷணன் ஏன் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று நிறைய சொன்னான். ஆனால் இங்க நான் சொல்ல போறது அனுமன் என்ன சொன்னான் அப்படின்னு சொன்னா, அபயதானம் இருக்குல்ல, இந்த அடைக்கலம் கேட்க, இந்த சரணாகதி கேட்க, சரண் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த ராமருக்கே இந்த அனுமன் சொல்றான். அதுக்கு முன்னாலேயே சபரிக்கு இந்த சரணாகதி கொடுத்தாரு, சபதிக்கு மோட்சம் கிடைச்சது. சரபங்கனுக்கு கொடுத்தாரு, சரபங்கனுக்கு மோட்சம் கிடைச்சது. எத்தனையோ கொடுத்துட்டாரு. ஆனாலும் இந்த டைம்ல முதல்ல இந்த அனுமனுக்கு இந்த மாதிரி ராமன் பண்ணதே பிடிக்கல. என்ன ஒருத்தவன் அபயம் என்று வந்து காலில் ஒரு ரெண்டு வெளியில வந்து என்னன்னா, ராமா நீ என்னடா பண்ற, நீ இந்த மாதிரி ஆளுநர்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு மீட்டிங் போட்டு நான் அவனை சேர்த்துக்கலாமா சேர்த்துக்க கூடாதுன்னு மீட்டிங் போடுறது. மீட்டிங் போட்டு சரண் கேட்கிறவங்க பார்த்து நீ முடிவெடுத்து சரணாகதி கொடுத்தினா அது சரணாகதி இல்லைன்னு கேட்டானா,
கேட்ட உடனே வந்தானா, காலில் விழுந்தானா, தூக்கி நிறுத்து, நீ என்ன கேட்கிறியோ அது உனக்கு கிடைச்சதுன்னு சொல்ல வேண்டியது இல்லையா? பகவானுடைய சரணாகதினா இந்த மாதிரி ஒரு 4 பேரை கூப்பிட்டு, ஐயா இந்த விபீஷன் வந்திருக்காருல்ல, அவருக்கு சரண் கொடுக்கலாம்னு கேட்டாலே அந்த சரணாகதி கீழே போயிடுது. ஆனால் சொல்ல முடியுமா? ராமன் தனியாக இருந்தால் சொல்லிட்டு போனா என்னவோ, இந்த வானர கூட்டம்லாம் சுற்றி நிற்குது. அப்போ ஆனால் சொல்லி ஆகணுமே. ஆனால் இவன் சொல்லி செல்வனாச்சு இந்த அனுமன். என்ன தெரியுமா சொன்னா, ராமா தேவர்க்கும் தானவர்க்கும் திசைமுகனே முதலாய மூவர்க்கும், அதாவது இந்த ராவணனை கொள்வதற்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணாங்க? தேவர்கள் ட்ரை பண்ணாங்க, முடியல. திசைமுகனே முதலாய முத்தேவர்கள் யாரு? சிவபெருமான்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் போய் கேட்டாங்களே, இந்த ராவணனை கொள்ளுங்கன்னு. யாருமே சண்டைக்கு வரலையே ராவணனை எதிர்த்து. திசைமுகனே முதலாய தேவர் மூவர்க்கும் முடிப்பரிய காரியத்தை மூட்டுவிப்பான் மூந்து நின்றாய். அதெல்லாம் பண்ணலாட்டான பரவாயில்ல, ராமனாகிய நான் இங்கு வந்து இந்த ராவணனை கொன்று தீர்க்கின்றேன் என்று இங்கே இந்த கடற்கரையில் வந்து நிற்கிறீல்ல, ஆபத்தில் வந்து அபயம் என்றானே. அவனுக்கு ஏதோ ஒரு ஆபத்து, அண்ணன் மிரட்டினா ஏதோ ஒன்று. ஆபத்தில் வந்து அபயம்னு என்ன? சரணாகதி அடைகிறதுக்கு அபயம்னு வந்து காலில் வருவோம்ல. ஆபத்தில் வந்து அபயம் என்று நிற்கிறான்ல வெளியில. ஆபத்தில் வந்து அபயம் என்றானே, அயிர்த்து அகல விடுதியாயின் கூவத்தின் சிறுகுணலை கடல் அயிர்த்தது ஒவ்வாதோ கொற்றவையிலே. உன்னை எல்லாரும் அரசன்னு சொல்றாங்க, வேந்தே. இன்னொரு ஒரு பஞ்சு வச்சாரு, கொற்ற வேந்தே, பெரிய வீரமுடைய அரசன்னு சொல்றாங்களே, எனக்கு அது மாதிரி தெரியலையே. இன்டைரக்ட் பாருங்க, கொற்ற வேந்தே ஆபத்தில் வந்து, அவனுக்கு ஒரு பிரச்சனை, ஆபத்தில் வந்து அபயம் என்றானை. அபயம் கால ஒழுங்குக்கு வெளியில் நிற்கிறவனை பார்த்து சந்தேகப்பட்டு, அயிர்த்தல்னா சந்தேகப்படுதல், அயிர்த்து அகல விடுதியாயின். நீ சொன்னில்ல, நீ கைப்புகர் பாலனும் கழியர் பாலன்னு. கழியர் பாலனை விடுறது, நீ விட்டுட்டுன்னா எப்படி தெரியுமா இருக்கு? நான் ஒரு ஜோக் சொல்லட்டுமா? என்ன ஜோக் அப்படின்னா, நீ விட்டா அது எப்படி தெரியுமா இருக்கும் அந்த ஜோக்கு? கூவத்தின் சிறு புனலை. கூவம்னா என்ன? கூவம்னா கிணறு, நம்ம வீட்டு பின்னால் இருக்கிற கிணறு, அதுதான் கூவம்னு பேர். கூவத்தின் சிறு புனலை, ஒரு சின்ன கிணறு ஒரு பாலைவனத்தில் இருக்குன்னு வச்சுங்க ஒரு கதையில். அந்த கிணறை வந்து அந்த பாலைவனம் மிரட்டுது. இங்கெல்லாம் வெறும் மண்டு தான் இருக்கணும், தண்ணி இருக்கக்கூடாது, ஓடிக்கணும்னு சொல்ல அந்த கிணறு ஓடுது. ஒரு கடல் வருது, அந்த கடலில் வந்து சொல்லுது, என்ன இந்த பாலைவனம் விரட்டி விட்டுருந்து எனக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்லை, கடலே உன் கூட என்ன சேர்ந்துக்கலாமா அப்படின்னு கேட்ட அந்த கடல் பயந்துதுன்னா எப்படி இருக்கும்? அந்த கடல் நினச்சிதான் கூட இருக்கவங்கெல்லாம் கூப்பிட்டு, கடல் வாழ் இனங்கள் எல்லாம் கூப்பிட்டு, இந்த மாதிரி ஒரு சின்ன கிணறு வந்து என்கிட்ட வந்து அபயம் கேட்குது, இது என் தண்ணியெல்லாம் முழுகிடுமோ, என் தண்ணியெல்லாம் குடிச்சிருமோ, இல்லை என்னடியே மாற்றிடுமோ இது அப்படின்னு அந்த கடல் பயந்து போய் இவனை பற்றி சந்தேகப்பட்டு கேட்டால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கியா இந்த விபீஷன் வந்து சரணாகதி கேட்க. நீ என்னமோ அவ்வளோ பெரிய முத்தேவர்களும் முடிக்க முடியாத காரியத்தை ஒரு வில்லினால ஒரு அம்பினால முடிப்பட்டு வந்து நிற்கிறிய. நீ கூவத்தின் சிறு புனலை கடல் அயிர்த்தது மாதிரி நீ சந்தேகப்பட்டுட்டு பயந்து போய் நிற்கிறிய. இதெல்லாம் ஒரு நோ டிஸ்கஷன். அபயம் என்று வந்து நின்றால் அயிர்த்தல், சந்தேகப்படுதல் என்பது அபயதானம் கொடுப்பவனுடைய கடமை கிடையாது. அவன் எப்படிப்பட்டவன், நல்லவனா தீயவனா, குற்றம் செய்து வந்திருக்கிறானா இல்லையா, செய்ய போகின்றானா இல்லையா என்பதெல்லாம் இல்லை. ஆபத்தில் வந்து இருப்பவனை சந்தேகப்படாமல் அபயதானம் கொடுத்தல் அல்லவா சரணாகதியின் தத்துவம். உனக்கு நான் போய் சொல்லலாமா? சொல்லக்கூடாது அல்லவா? அப்படி என்று இந்த அனுமன் சொல்லிக்கிட்டார். விபீஷ்ண சரணாகதியில் பண்ணதுதான், கைப்புகர் பாலன் தான், இருந்தாலும் கேட்டதே தப்புங்கிறார் இந்த அனுமன். சரி, இந்த ஆங்கிலே போவோம். இந்த சரணாகதியில் சரண் கொடுக்கின்றவனுடைய நிலையில நிற்போம். நம்ம அழைச்சிட்டு வராங்க, கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணியாச்சு, சரணாகதி கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. அப்ப ராமர் சரண் கொடுப்பவர்களை பற்றி ஒரு 4 கருத்து சொல்றாரு. என்ன அப்படின்னா, முதல் கருத்து என்ன சொல்றாருன்னா, சரண் கொடுப்பது என்பது பகவானுக்கு மாத்திரம் வேலை கிடையாது, எனக்கும் அந்த வேலை இருக்கு, உங்களுக்கும் அந்த வேலை இருக்குன்னு சொல்றாரு. நம்ம வந்து ராமாயணத்தில் காட்டுகின்ற மிக முக்கியமான பாடத்தை நாம் சுயநலம் கருதி மறந்துடும். என்ன சொல்றாரு அப்படி? முதல்ல ஒரு கதை சொல்றாரு, சிபி சக்கரவர்த்தியுடைய கதை சொல்றாரு. சிபி என்ன பண்ணா, உட்காந்துருக்கான், அரண்மனை உள்ளார உட்காந்துருக்கான். ஒரு புறா வேகமா வருது, புறாவை துரத்து கொண்டு ஒரு பருந்து வருகின்றது. பருந்து பசி, அந்த புறாவை சாப்பிட வேண்டும். அந்த புறா வந்து இவனுடைய காலில் வந்து விழுது. இவன் காலில் விழுந்து காப்பாற்றணும்னு கேட்கல, தப்பிச்சு வருது, அரண்மனை உள்ளார தெரியாம வந்துருச்சு, மயக்க அடிச்சு கீழே விழுந்துருச்சு. புறாவை கையில் எடுக்கிறாரு, அதுக்குள்ள பருந்து வந்துருச்சு. அந்த பருந்து கேட்குது, அரசனே இது எனக்குரிய உணவு, எனக்கு கொடுங்க.
என் வீட்டுக்கு வந்து என் காலில் விழுந்தது, என்னிடம் சரணாகதி அடைந்தது, இது நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல அந்த பருந்து கேட்டது, ராஜா என்ன ஊர்ல ரெண்டு நீதியா, என்ன 2 நீதினா, அந்த புறாவுக்கு பசிச்சதுன்னா அது உணவை தேடி சாப்பிடலாம், பருந்தாடிய நான் எனக்கு பசிக்குது, அந்த புறாவை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா நான் பசியில சாகலாமான்னு கேட்க, உனக்கு என்ன வேணும்? உணவு தான். எவ்வளவு உணவு? அந்த புறாவினுடைய அளவுக்கு நீ மாமிசத்தை கூட நான் போதும் போறேங்கிற. உடனே தந்தத்தால், யானை தந்தத்தால் ஆகிய ஒரு தராசை கொண்டு வந்து நிறுத்தி புறாவை ஒரு பக்கம் வைத்து அந்த சிபி சக்கரவர்த்தி கத்தியினால தன்னுடைய தசையை அறுத்து வைக்கின்றான். சமமாக வரும்னு நினைச்சு பார்த்தா வரல. புறா தட்டு கீழே போயிட்டே இருக்கு. கையை வெட்டுறான், காலை வெட்டுறான், கடைசியில் தானே போய் நிற்கிறான் மேலே. அப்போதான் சரியாச்சு. புறாவுக்கு சரியாக தன்னுடைய உடல் முழுவதும் வல்ல நிற்க அந்த பருந்தை பார்த்து அந்த சிபி சக்கரவர்த்தி சொல்கின்றான், அந்த புறாவை விட்டுவிடு, என்னை கடித்து முன்று தின்று உன் பசியை ஆக்கிக்கொள் என்று சொல்ல, அப்போதான் அந்த புறாவும் கருடனுமாக வந்தவர்கள் யமதர்மராஜாவும் இந்திரனுமாக வந்து அவனுடைய கருணையை, அவனுடைய அடைக்கலம் வந்து நின்றவனுடைய சரணாகதியை நின்றவனுக்கு சரண் கொடுத்தான் அல்லவா, அதை சிறப்பித்து அவனுக்கு மீண்டும் புது உடலை உண்டாக்கி விட்டு செல்கின்றார்கள். ராமன் இந்த கதையை சொல்றான். பிறந்த நாள் தொடங்கி ராமன் சொல்றாரு, நான் பிறந்த நாள் சரி, பிறந்த அன்னைக்கு இந்த கதை தெரிஞ்சிருக்காது. 4 வயசு 5 வயசுல வந்துட்டு அவருடைய குரு சொல்லியிருப்பாரு, பிறந்த நாள் தொடங்கி யாருமே துளை புக்க பெரியோன் பெற்றி மறந்த நாள் உண்டோ. இந்த துளைனா தராசு. இந்த தராசு உள்ளார பூந்து என்னையே எடுத்துக்கொண்டு சொல்லி சரணாகதி அடைஞ்ச ஒரு புறாவுக்காக தன் உயிரே கொடுத்தான் அல்லவா, அந்த சிபி சக்கரவர்த்தியினுடைய கதை யாராவது மறந்தது உண்டோ? என்னை சரண் என்று வாழ்கின்றானை துறந்த நாட்கு சொல்றாரு பாருங்க, என்னை சரண் என்று வாழ்கின்றானை துறந்த நாட்கு இன்று வந்து துண்ணினான் சூழ்ச்சியாலே இறந்த நாள் அன்றோ என்றும் இருந்த நாள் ஆவது என்றான். நீங்கள்லாம் இந்த விபீஷ்ணன் இங்க வந்து சதி செய்து என்னை அழித்து விடுவான் என்று சொல்கின்றீர்களே, அழிச்சிட்டு போறாங்கய்யா. நான் யார் பிரகாரம் தெரியுமா வாழ வேண்டும்? அந்த சிபி சக்கரவர்த்தி மூலம் வாழ வேண்டும். எப்படி தற்செயலாக வந்து விழுந்த புறாவுக்காக தன் உயிரையே கொடுத்தானோ அது மாதிரி இன்று என்னை சரண் என்று வாழ்கின்றானே. வார்த்தையெல்லாம் பார்க்கணும். அதாவது சரண் என்று கேட்கின்றான்னு சொல்லல, சரண் நீங்க இறைவன் காலில் விழுந்தாலே அவன் கொடுக்கறதுக்கு முன்னால நீங்க வாழ ஆரம்பிச்சிருக்கீங்களா? நீங்க இங்கு என்னை சரண் என்று வாழ்கின்றானே துறந்த நாட்கு, அப்படி வாழ்கின்றவனை நான் துறந்து இவன் சரண் கொள்ள தகுதியற்றவன் என்று நான் துறந்து விட்டால் வந்து துண்ணி நான் சூழ்ச்சியாலே இங்க வந்திருக்கிறான்ல, அந்த அவனுடைய சூழ்ச்சியாலே இன்று வந்து துண்ணி நான் சூழ்ச்சியாலே இறந்த நாள் அன்றோ. அந்த மாதிரி சூழ்ச்சி பண்ணி நான் இறந்தால் அந்த இறந்த நாள் இருக்கும் அல்லவா, நான் பிறந்த நாள் என்ன, என்னுடைய புகழ் பிறக்கும் நாள் அப்படின்னா. அப்ப பகவான் என்ன சொல்றாரு, சரணாகதிக்கு உதாரணம் சொன்னா யார சொன்னாரு? ஒரு ராஜாவை சொல்லுகின்றார். அப்ப சரணாகதி என்பது ஏதோ நம்ம வந்து ஒரு பகவானுடைய காலில் விழுந்து பகவானுக்கு மாத்திரம் தான் அந்த சரணாகதி கிடையாது. உயிராக பிறந்த ஒவ்வொருவரும் தன்னிடம் அடைக்கலம் என்று வந்து ஒரு உயிர் விழுந்தால் அதற்கு தன் உயிரையே போக்கும் அளவிற்காகவது நின்று சரணடைதல் என்பது, அதை தான் ராமன் பின்பற்றினான். இன்னொன்று, அப்ப இது ராஜாவுக்கு மாத்திரம்தான் இந்த சரணாகதி. ராஜா பவர்ஃபுல் ஆளு, அவர் காலில் ஒன்று விழுந்தனா சரணடையணும், சரண் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா சாதாரண ஆளுக்கும் உண்டுங்க. என்ன சொன்னாரு அடுத்த பாட்டில் சொல்றாரு, இது ஏதோ ராஜா முதல்ல பகவானுக்கு நினைச்சோம் சரணாகதி கிடையாது, ராஜாவுக்கும் அடுத்தது ராஜாவுக்கும் நினைச்சோம் கிடையாது, 6 அறிவு படைத்த மனிதர்கள் ராஜா கிடையாது, 5 அறிவு படைத்த மிருகங்களுக்கு கூட சரணாகதி தத்துவம் உண்டுங்க. எப்படி இல்லை, பேடையை பிடித்து தன்னை பிடிக்க வந்து அடைந்த பேதை வேடனுக்கு உதவி செய்து விறகிடை வெந்தி மூட்டி பாடொரு பசியை நோக்கி உடல் பைம்பொல் வீடு பெற்று உயர்ந்த வார்த்தை வேதத்தின் விழுமியது என்றோன்னு. இது என்ன கதை? எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை, ஃபேமஸான கதை. உபநிஷத்துல உபநிஷத்துல வர்ற கதை. என்ன கதை? பேடையை பிடித்து, பேடைன்னு பெண் புறா, காட்டில் ஒரு வேடன் என்ன பண்ணான், ஒரு பெண் புறாவை பிடிச்சான். அதை சூடு பண்ணி அதை கொண்டு சாப்பிடணும். ஆனால் பசி அவனுக்கு அது பத்தல. இன்னும் ஒரு 2-3 புறாவை பிடிச்சிட்டு ஒன்னா பண்ணலான்னு தேடினா இருட்டிட்டு புறா கிடைக்கல. இந்த புறா அவனுக்கு பத்தாத பசிக்கு பேடையை பிடித்து ஒரு மரத்தின் கீழே வந்து சேர்ந்தான்.
அந்த மரம் என்ன மரம்னா இந்த பெண் புறா இருக்கின்ற வீடு இருக்கின்ற மரம். அங்க அந்த ஆண் புறா தன்னுடைய ஆண் சொல்லி கத்திக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு அந்த வேடன் வந்து சேர்ந்தான். அப்ப இந்த கூண்டில் இருக்கின்ற இந்த பெண் புறா பார்த்து என்ன சொல்லிச்சான், இந்த வேடன் வந்துட்டான், இந்த மரம் நம்முடைய வீடு, நம்முடைய வீட்டிற்கு வந்தவர்கள், நம்முடைய சரண் புகுந்தவர்கள், அவர்களுக்கு என்ன உபத்திரம் இருக்கிறதோ தீர்க்க வேண்டியது நம்முடைய கடன். மைண்ட்யூ அவன் வந்து கேட்கல, அந்த இடத்துக்கு வந்து உழுந்ததிலேயே சரணடைந்ததாக நினைத்து கொண்டு ஏற்றுக்கொண்டு இந்த பெண் புறா சொல்லிச்சாங்க புருஷனை பார்த்து, மரத்தில் கத்திக்கிட்டு இருக்கிறத பார்த்து, கத்தாத, நான் மாட்டினது விதியின் பயன், என் உயிர் போறபடி போகட்டும், ஆனால் நமது இல்லம் தேடி வந்த ஒருத்தவனுக்கு உதவி செய்வது நம்முடைய கடமை அல்லவா, அதனால நீ என்ன பண்ற, நீனும் இறந்து உணவாகி இந்த வேடனுடைய பசியை நீக்கு என்று சொல்ல அந்த ஆண்புறா என்ன பண்ணிச்சான், பேடையை பிடிக்க வந்து தன்னை பிடிக்க வந்து அடைந்த பேதை வேடனுக்கு உதவி செய்வதற்காக என்ன பண்ணிச்சா, விறகிடை வெந்தி மூட்டி, ராத்திரி ஆயிடுல, அதனால சிறகுகள்லாம் அதே கொண்டு வந்து தீய மூட்டிச்சா அந்த புறா. தீய மூட்டினோடனே அந்த 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 வேடன் வந்து பக்கத்தில் உட்காரான். அவன் முகத்தை பார்த்தா தெரியுது பசியில வருத்தப்படுறது. விறகிடை வெந்தி மூட்டி அந்த தீயுடைய வெளிச்சத்தில் பார்த்தா என்ன தெரியுது, விறகிடை வெந்தி மூட்டினப்புறம் பாடொரு பசியை நோக்கி, நோக்கிதான் அடிக்கடி வருது, பாடொரு பசியை நோக்கி, அந்த கொடுமையான பசியை பார்த்து அந்த ஆண்புறா என்ன பண்ணிச்சு, தன் உடல் கொடுத்த பைம்புல், பைம்புல்னா சிறிய புறா, சிறிய ஆண்புறா, தன் உடலை கொடுத்துதான். அது எங்க, அந்த நெருப்புல ஒளிந்து அந்த அந்த பெண் புறாவினுடைய உணவு உனக்கு பத்தாது, என்னுடைய உடலையும் சேர்த்து சாப்பிடுன்னு சொல்லி அந்த தன் உடல் கொடுத்த பைம்புல் வீடு பெற்று உயர்ந்த வார்த்தை வேதத்தின் விழுமியது அன்றோ. அதாவது அப்ப என்ன பண்ணிச்சான், அந்த புறா உள்ளர போய் அந்த நெருப்புல உழைந்த உடனே மின்னல் ஒளி அந்த அந்த உடலானது அந்த தீயில் கருக அந்த உயிரானது ஒரு வெளிச்சத்துடன் வீடு பேரு கிடைத்தது. நான் சொல்லல, வீடு பேரு பெற்று உயர்ந்த வார்த்தை எதுல இருக்கு, வேதத்தின் விழுமியது என்றோ. வேதத்தில் சொல்லப்படுகின்ற தலை சிறந்த கருத்துக்களில் ஒன்றாக இது கருதப்படுகிறது. யார் சொன்னார், ராமன். எதுக்கு சொன்னான், யாரெல்லாம் அடைக்கலம் கொடுக்க வேண்டும், சரணாகதி செய்கிறவர்களுக்கு பெரிய பேச்சு. சரண் ஒருவன் அடைந்தால் சரண் கொடுப்பதற்கு நிற்கின்றான் அல்லவா, அது யாருக்கு, பகவானுக்கா கிடையாது, ராஜாவுக்கா கிடையாது. 5 அறிவு படைத்த இந்த புறாக்கள் கூட தன்னுடைய வீட்டில் வந்து ஒருத்தவன் விழுந்தால் அவன் துன்பத்தை போக்குவதற்காக உயிரையும் கொடுக்கின்றது என்றால் இது என்ன பைத்தியக்காரத்தினா, நான் 6 அறிவு படைத்த ராமன், நான் வேற என்ன செய்ய முடியும், அவன் வந்து காலில் விழுந்தால் சரணாகதி கொடுத்துதானே ஆக வேண்டும் என்று உதாரணம் காட்டுவதற்கு ராமன் என்ன சொல்கிறான் என்றால், ஒரு சாதாரண மனிதனை உதாரணம் காட்டுகின்றான், அடுத்து ஒரு மிக சாதாரணமான ஒரு மிருகத்தை காட்டுகின்றார். அப்ப கடவுளுக்கு கிடையாதா, அப்புறம் கடவுளுக்கும் உண்டு. அதுக்கு ஒரு நல்ல கதை சொல்றாரு, கடவுளை விட்டுருவோம், நம்ம மனிதர்களே பார்ப்போம். இன்னொரு கதை சொல்றாரு, கூடியிருந்த அந்த வானரங்களை பார்த்து ஒரு கதை சொல்றாரு. என்ன சொல்றாரு, உயிர் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறது, உயிர் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றது, என்னை காப்பாற்று என்று என் காலில் விழுந்த பிறகு சரணாகதி நான் கொடுக்க கூடாது, அந்த உயிர் என்னிடம் எதையும் கேட்கக்கூடாது, அந்த துன்பத்தை நான் உணர்ந்து அதற்கு உதவி செய்ய வேண்டும், சரண் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. என்ன சொல்றாரு, சரணாகதி இன்னைக்கு ஒரு தலைப்பு பாருங்க அந்த பாட்டுல, சரண் எனக்கு யாரோல் என்று சாணகி அழுது சாம்ப. இந்த ராவணன் புஷ்பக விமானத்துல சீதையை பிடிச்சி தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். இப்ப எல்லாருக்கும் சரண், இந்த சுக்ரீவனுக்கு சரண் கிடைக்கிறதுக்கு அனுமன் சொன்னான், போய் அவன் காலில் ஊடா அவனை வாலியை கொண்டுடுவான்னு சொன்னான். அதனால உருவதற்கு ஒரு கால் தெரிஞ்சது. ஜானகி யார் காலில் போய் விடுறது, ராமன் இல்லை, இவதான் அனுப்பி விட்டா, லக்ஷ்மணன் இல்லை, இவதான் அனுப்பி விட்டா, காட்டில் வேற யாராவது இருக்காங்களா, மாமா மச்சன் யாராவது, யாருமே கிடையாது, யாருமே இல்லையே. அப்ப கத்துனாலா, எப்படி கத்துனாலா, நான் எங்கேயாவது போய் சரண் அடையணும், யாரையாவது போய் நான் ஹெல்ப் கேட்கணும், யார் காலையாவது போய் ஓடணும் அப்படின்னா, ஐயோ கடவுளை எங்க போய் ஓடுறது, சரண் எனக்கு யார் போல் என்று சாணகி அழுது சாம்ப. பாவம் அந்த மகாலட்சுமிக்கு, கால் ஓடுறதை விட 2 கால் கிடைக்கலையே அப்படிங்கிறாள். சரண் எனக்கு யார் போல், எனக்கு யார் சரண் கொடுப்பார்கள் என்று சாணகி அழுது சாம்ப. அப்ப என்ன ஆச்சு, அரண் உனக்கு ஆவே வஞ்சி அஞ்சேல் என்று அருளில் எய்தியது. என்ன எய்தியது, யார் வந்தாங்க, ஜடாயு. அதை கேட்டாங்க, அந்த அந்த வார்த்தையை, அந்த அவள வார்த்தையை கேட்ட அந்த ஜடாயு என்ன பண்ணிச்சு, அரண் உனக்கு ஆவே, அரண்னா காம்பவுண்ட், அரண்னா சப்போர்ட், அரண் உனக்கு ஆவே
ஜடாயு நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க, எல்லா இடத்துலையும் சரண் உழுவதற்கு 2 கால்கள் இருந்த பொழுது சீதைக்கு அந்த கால்களும் இல்லாத சமயத்தில் ஜடாயுக்கே வந்து சீதை கேட்டா, சரண் எனக்கு ராவணன் பிடிச்சிட்டு போறான் என்னை காப்பாத்துன்னு இல்லையே, சரண் அவனுக்கே சொல்றாள், சரண் எனக்கு யாரோல் இல்லையே என்று ஜானகி அழுது சாம்ப எங்கேயோ பறந்துட்டு இருந்தாங்க. ஜடாயு என்ன பண்ணாரு, அரண் உனக்கு ஆவே, அரண் உனக்கு ஆவே, நான் உனக்கு சப்போர்ட் இருக்கேன், வஞ்சி வஞ்சி கொடி போன்றவளே அஞ்சே என்று அருளின் எய்தி. அப்ப அந்த அருள் இருக்கணும். ஆபத்து வந்து யாரையோ பார்த்து கேட்டாங்க, என்ன கேட்கலையே இருக்கக்கூடாது, யாரை பார்த்து கேட்டாலும் சரி என்னை கேட்டதாக செய்து கொண்டு அஞ்சே என்று அருளின் எய்தி முரனுடைய கொடியோன் கொல்ல. கொடியோன்னா யாரு, அந்த ராவணன். முரனுடைய கொடியோன் கொல்ல மொய்யமர் முடித்து தெய்வ மரணம் என் தாதை பெற்றது என் வயின் வழக்கு அன்றாமோ. ராமர் என்ன சொன்னார், இந்த கதையை சொல்லிட்டு இந்த மாதிரி உடையந்தான், அரண் உனக்கு அஞ்சே இன்று அருளின் எய்தினார்ல அந்த பறவை, அந்த 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 ஜடாயு பண்ணிட்டு என்ன ஆச்சானா அவருக்கு முரனுடைய கொடியோன் கொல்ல. ஆனா கொன்னதுன்னா ஓகே ராவணன், ஆனா ஜடாயு என்ன கிடைச்சிருந்தாரு, மொய் அமர் முடித்து தெய்வ மரணம். சாதாரண மரணம் இல்லையே, தெய்வத்தினிடம் சேர்க்கின்ற மரணம் இருக்கின்றதா. அதாவது சரண் கொடுத்து நம் உயிரே போனாலும் உயிர் எங்க போகும் என்றால் தெய்வத்திடம் போய் சேரும். முரனுடைய கொடியோன் கொல்ல பொய்யமர் முடித்து தெய்வ மரணம் என் தாதை பெற்றது. அப்பா ஒரு அந்த ஜடாயு என் தாதை பெற்றது என் வயின் வழக்கு என்றாமோ. அப்ப நானும் அதே தானே செய்யணும். இவன் சுற்றி இந்த விபீஷணன் நான் கொண்டா கொண்டுட்டு போறான், கொண்டால் என்னுடைய உயிரானது தெய்வத்திடம் போய் சேருமே ஒழிய, எனக்கு புகழானது அன்றிலிருந்து வளருமே ஒழிய இந்த பூத உடல் போவதை பற்றி நான் பார்க்கக்கூடாது. அப்ப பல இடங்களில் எப்படி சரண் விழுந்தவர்களிடம் சரண் கொடுத்தானோ அதை விட முக்கியமாக எந்த சூழ்நிலையிலும் அந்த சரண் கொடுக்க வேண்டியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் காட்டுறாங்க. உன்னுடைய பொருள் போகுமா போகட்டும், உன்னுடைய முயற்சி போகுமா போகட்டும், கடைசியா உன்னுடைய உயிர் போகுமா போகட்டும், அப்ப கூட நீ நிலைத்து நின்று சரண் கொடுத்தாக வேண்டும். ஐயா பகவானுக்கு அது இல்லையா, பகவானுக்கு இல்லை. ஏன் ஒரு சிவி சக்கரவர்த்திக்கு அதான் ரூல், ஒரு ஜடாயு பறவைக்கு அதான் ரூல், ஒன்றுமே தெரியாத ஒரு புறாவுக்கும் அதான் ரூல். இப்படி எல்லாருக்குமே என்பது கொடுக்க வேண்டிய நிலையில் நாம் இருக்கின்றோம். செஞ்சா போய் காலில் விழுகிறது ஒரு சைடுன்னா அந்த ஆத்மாவுக்கு இன்னொரு கடமை இருக்கின்றது. அப்படி எவனாவது ஒருத்தர் வந்து நம்ம காலில் விழுந்தால் என்ன ஆனாலும் ராமன் காட்டிய வழியில் நின்று, ராமன் காட்டிய உதாரணங்களுடைய வழியில் நின்று சரண் கொடுக்கணும்னு சொல்றானே. எதனால அப்படின்னு சொன்னா, அப்படி ராமனால சரண் கொடுக்கப்பட்ட அடக்கம் கொடுக்கப்பட்ட பிறகு கூட குகனுடன் ஐவரானோம் முன்பு, பின்பு குன்று சூழ்வான் மகனுடன் அறுவரானோம், எம்முழை அன்பின் வந்த அகனவர் காதலையே நின்னோடும் எழுவரானோம், புகழரும் காணம் தந்து புதல்வரால் பொழிந்தான் வந்து. சரணாகதியோட கடைசி பாயிண்ட் வருது. அதாவது சரண் அடைஞ்சாச்சு, பகவானே எனக்கு கொடுத்துட்டாரு, செல்வநாயகம் நீ பெரிய ஆள், என்னுடைய கருணை உனக்கு பரிபூர்ணமாக இருக்கு அப்படின்னு ஆன பிறகு செல்வநாயகத்துக்கு மிகவும் எப்படி இருக்கும், தரையில் நடப்பார் அவர். கடவுளே பார்த்துட்டு நீ ஆள்றா, உன் சுற்றம் என் சுற்றம், உன் கிளை என் கிளை, தீயரே என்ன உனக்கு வேண்டியவங்கன்னா எனக்கு வேண்டியவங்க, கெட்டவங்கன்னா உனக்கு கெட்டவங்க, எல்லாமே நான் தான், நீ என் ஆரோக்கிய நண்பன் அப்படின்னு பெருமாள் சொன்ன பிறகு ஜஸ்ட் இமேஜின் செல்வநாயகன் எப்படி இருப்பாங்க, நீங்கள் எப்படி இமேஜின் பண்ணுறீங்க. அந்த மாதிரி பகவான் விபீஷணனுக்கு சரணாகதியோட கடைசி பாயிண்ட், சரணாகதி கொடுத்தாச்சு, புள்ளியது எதற்காக இந்த பிறவி போகணும்னு சொல்லி. ஆனால் இவர் என்ன திரும்ப என்ன சொன்னார், குகனோடும் ஐவரானோம். குகன் என்னை வந்து சரணடைஞ்சப்ப நாங்கள் 4 பேராக இருந்தாங்க, 5 ஆனோம். இந்த குன்று சூழ்வான் மகனோடும் அறுவரானோம். குன்று சூழ்வான்னா சூரியன், சூரியனுடைய பையன் சுக்ரீவன். சுக்ரீவன் வந்து என் காலில் வந்தப்ப நாங்கள் அண்ணன் தம்பி 6 பேர் ஆனோம். ஏதாவது அடைமொழி இருந்ததா இந்த குகனுக்கு இல்லையே. முக்கியமான பாயிண்ட் நீங்கள் சொல்கிறாரு பாருங்க. நிறைய இடத்துல இந்த அறிஞர்கள்லாம் சொன்னது என்னன்னு சொல்லாமல் விட்டது என்னன்னு பார்க்கணும். குகனுடன் ஐவரானோம், கரெக்டு. பின்பு குன்று சூழ்வான் மகனுடன் அறுவரானோம். குன்று சூழ்வான் மகன் பேருக்கு விஜயகான சுந்தரோடைய அடைமொழி கிடையாது. ஆனால் விபீஷணனுக்கு ஒரு அடைமொழி கொடுத்தார். என்ன ஒரு பெரிய சென்டென்ஸ், எம்முழை அன்பின் வந்த அகனவர் காதலையே நின்னோடு எழுவரானோம். என்ன சொல்லியிருக்கணும், அரக்க குலத்தில் வந்த விபீஷணரே உன்னோடு எழுவரானோம்னு சொல்லியிருக்கணும். ஆனால்
ஆனா என்ன சொன்னாரு? எம்முடை அன்பின் வந்த அகன் அமர் காதல் ஐய நின்னோடும் எழுவரான. அப்ப குகனுக்கும் சுக்ரீவனுக்கும் இல்லாத ஒரு சிறப்பை ராமன் இந்த விபீஷணனுக்கு ஏன் கொடுத்தான் தெரியுமா? இந்த 3 சரணாகதிகள் என்ன ஒரு பெரிய வித்தியாசம் அப்படின்னா, ராமன் கங்கை கரைக்கு போனா குகன் காலில் விழுந்தான். சுக்ரீவனை தேடி ராமன் போனா சுக்ரீவன் காலில் விழுந்தான். ஆனா கடற்கரையில் ராமன் இருக்க விபீஷணன் என்ன பண்ணான்? எல்லாத்தையும் விட்டுட்டு, அதாவது கோயிலுக்கு எங்க போறோன்னு காரணத்தை சொல்லுது பாருங்க. நம்ம இருக்கிற இடத்துல நீங்க சரணடைய கூடாது. ஆண்டவன் இருக்கிற நீங்க இருக்கிற இடத்துல சரணடைஞ்சாதான் வருவோம். என்னாச்சு? கஜேந்திர மோட்சம் என்னாச்சு? ஆதி மூலமே என்று கத்த பெருமாள் வந்த வேதமும் முடிவு காண உருவத்தை அறியாது அந்த முழுமுதல் கடவுள் சங்கும் சக்கரத்தினுடன் இருக்கின்ற உருவம் உலகத்துக்கு தெரிஞ்சா பரவாயில்லன்னு சொல்லி கருடனையும் தூக்கி கையில தூக்கிட்டு வேகமா வந்து அந்த கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுத்தார். வருவார் அபயம் என்று சொல்ல அபயதானம் கொடுப்பதற்காக இடம் தேடி வந்தாலும் அங்க எங்க திரும்ப வச்சுருவார் கடவுள். அங்க குகன் மாதிரி சுக்ரீவன் மாதிரி அடைமொழி கிடைக்காது. எங்க போய் நீங்க சரணாகதி அடைக்கணும்னா, எம்முடை அன்பின் வந்த என் மேல நீங்கள் அன்பு கொண்டு அகனம் அகத்திலெல்லாம் காதலே அமர்ந்து நீ என் இருக்கின்ற இடத்திற்கு வந்தல்ல. சுக்ரீவன் வராமல், இந்த குகன் வராமல், விபீஷணன் எல்லாத்தையும் தான் ஊட்ட விட்டுட்டு ராமர் இருக்கிற இடத்துக்கு வந்தார்ல. அதனால தான் பெருமாள் இருக்கிற கோயிலுக்கு நம்ம போகணும். திவ்ய தேசங்கள் ஏன் போகணும்னா, அங்கே போய் சரணடைஞ்சா நமக்கு டைட்டிலும் கிடைக்கும், கடவுளுடைய அனுகிரகமும் கிடைக்கும். எம்முடைய அன்பின் வந்த அகனவர் காதல் ஐய, எம்முடைய அன்பின் வந்த வந்தங்கிறது அந்த அண்டலை. நீ வந்தில்லை, நான் ஒரு இடத்துக்கு வந்திய, நீ வந்து என்று சரணடைஞ்சதுனால எம்முடைய அன்பின் வந்த அகனவர் காதலையே நின்னோடும் எழுவராலும் புகழரும் காணம் தந்து புதல்வரால் பொழிந்தான் முந்தை. சரணாகதி அடைப்பதற்கு இந்த கடைசி தகுதி, இந்த கடைசி இன்றியமையாதது என்ன அப்படின்னு சொன்னா, பெருமாள் எங்க இருக்கான்னு பார்த்து ஓடி ஓடி போய் அமையிடத்தை கண்டுபிடிச்சு அந்த இடத்துல போய் விழுந்தீங்கன்னா எவ்வளோ சிறப்பு. என்ன சிறப்பு? இந்த சரண் அடைந்தவர்களுடைய சிறப்பை சொல்ல முடியுமா? அப்படிங்கிற சிற்றறிவு அறிவே கிடையாது. பல பெரியவர்கள்லாம் பார்த்தா எனக்கு அறிவே கிடையாது. நாம் போயிட்டு சரணாகதி பற்றி பேச முடியாது, எப்படி சரணடையணும்னு பேச முடியாது. ராமர் எல்லோருமே சரண் கொடுக்க வேண்டும் என்று வாழ்ந்து காட்டினான் அல்லவா, அதை பற்றியும் பேச முடியாது. வெறுமனே சரணடைந்தவர்களுடைய புகழை மாத்திரம் பேசலான்னு பார்த்தா அது கூட என்னால் பேச முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, தேடுவார் தேட நின்ற சேவடி. தேடுவார்னா என்ன? தேடுவார்னா பெரிய ஞானிகளும் தபசிகளும் ரிஷிகளும் யோகிகளும் ஒத்த காலில் நின்று பெரிய பெரிய தபசெல்லாம் பண்ணி எதை தேடுறாங்க? பெருமாளுடைய 2 திருவடிகளை தேடுறாங்க. தேடுவார், நல்ல கவனிக்கிறது, தேடுவார் தேட நின்ற தேவடி, தேடுவார் தேட நின்ற சேவடி. அப்ப தேடி கிடைச்சதா? கிடைக்கலையா? அதனால நின்று வச்சுக்கிறாங்க. தேடுவார் தேடி கண்டுபிடிச்சுன்னு சொல்லியே, தேடுவார் தேட நம்ம மட்டும் கேட்டுட்டே இருக்காங்க. இந்த ஜென்மத்தில் தேடினாங்க, இந்த யுகத்தில் தேடினாங்க, அடுத்த யுகத்தில் தேட போறாங்க. அப்படி அவர்கள் எல்லாம் தேட தேடுவார் தேட நின்ற சேவடி என்ன பண்ணிச்சு? ஒரு தடவை ஒரு அவதாரத்துல, திருவிக்கிரம அவதாரத்துல என்னாச்சு? அந்த ஒரு சேவடியானது பூமியை எல்லாம் வளர்ந்து இன்னொரு சேவடியால வானலோகத்துக்கு போச்சு. இல்லை, எல்லா லோகத்துக்கும் போயிட்டு பிரம்மா இருக்கிற சத்திய லோகத்துக்கு போச்சு. எந்த தேவடி? தேடுவார் தேட நின்ற சேவடி. தானும் தேடி, இந்த பிரம்மாவும் தேடிட்டு இருக்காரு, அவரும் அதை தான் தேடிட்டு இருக்காரு. எங்க பெருமாளுடைய தேவடி எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்காரு. தானும் தேடி நாடுவான். திடீர்னு பார்த்தா ஒரு காது வந்து சேருது. அதை பார்த்தா பத்மரேகையை பார்த்துட்டு, ஓ இது பெருமாளுடைய சேவடி இல்லையான்னு அந்த அந்த நான்முகனுக்கு புரியுது. புரிஞ்ச உடனே என்ன பண்ணாரு? கமண்டலத்தில் இருந்த தண்ணியை எடுத்து அந்த திருமஞ்சனம் பண்றாரு அந்த சேவடிக்கு. தானும் தேடி நாடுவான். அன்று கண்ட அந்த திருவிக்கிரம அவதாரத்தில் அந்த திருமாலுடைய சேவடி மேலே போயிட்டு அந்த அந்த பிரம்மா யுகத்தில் அந்த பிரம்மன் பார்த்து அதுக்கு திருமஞ்சனம் பண்ண, அன்று கண்ட நான்முகன் கழிய நல் நீர், அந்த நீர் தான் என்னாச்சு? சிவபெருமானுடைய தலையில வந்து தங்கி கங்கையாகி இங்க ஓடுது, இந்தியாவில் ஓடுது. நான்முகன் கழுவி விட்ட அந்த அந்த திருமாலுடைய பாதங்களை கழுவி விட்ட நல் நீரானது ஆடுவார். அந்த சிவபெருமான் தலையில வந்து திரும்பி கங்கையை ஆகி கரையில வர அந்த பூலோக புண்ணிய லோகத்துல ஓட அதுல போய் நீராடுவார்களுக்கு என்ன வந்தது? அந்த கங்கை என்ற புனித நீர். ஏன் கங்கை புனித நீர்னா, எங்கேருந்து வந்த தண்ணி? கமண்டலத்திலிருந்து வந்தது. எதை கழுவி வந்தது? திருவிக்கிர அவதாரத்தினுடைய திருமாலுடைய பாதங்களை கழுவி வந்தது. எது வழியா வந்தது? சிவபெருமானுடைய
தலை வழியாக வந்து இவ்வளோ புண்ணிய நீராக இருக்கிறதுனால ஒரு முறை அந்த கங்கா ஸ்நானம் சொல்கிறீங்கல்ல, கங்கையில் குடிச்சு எழுத்தா என்ன ஆகுமா? பாவ மஞ்சும் நீங்கி, பஞ்சமா பாதகங்கிறான்ல, அந்த பாவ மஞ்சும் நீங்கி மேல் அமரர் ஆவார். ஒரு தடவை போய் கங்கையில் குளிச்சோன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா, அந்த கங்கையுடைய புனித நீரில் நம்பிக்கை இருந்ததுன்னா, திருமாலுடைய திருமஞ்சன நீர் என்பது நம்பிக்கை இருந்தால், செய்த 5 பாவங்களும் நீங்கி மேல் அமரர் ஆவார், தேவரலோகத்தில் போய் சேருவோம் நம்ம அப்படின்னு இருக்கிறப்ப, இந்த பெருமாளுடைய காலியம், அதாவது பெருமாளுடைய கால் பட்ட நீரே பாவங்களை எல்லாம் கழித்து நம்மை கொண்டு போய் தேவலோகத்தில் சேர்க்கும் என்றால், பட்ட தண்ணி இல்லையா, அந்த அந்த பாதத்தையே பிடிச்சிக்கிறோம்ல, அந்த அந்த சரணாகதியில் போய் அந்த பெருமாளுடைய அந்த பாதத்தையே அப்படியே மானசீகமாக கட்டி பிடிச்சிக்கிறோம்லாம் விடாம சூடுவார். அந்த பாதத்தை நீரை விட்டு அந்த பாதத்தையே சூடுவார் இருக்காங்கல்லவா, சூடுவார் எய்தும் தன்மை சொல்லுவார் யாவர் கண்டீர். அந்த பாதத்தையே பிடித்தவர்களுடைய எய்தும் தன்மையை சொல்லுவார் யாவர் கண்டீர். அந்த தண்ணீரை தொட்டவனுக்கே அந்த பாவங்கள் எல்லாம் நீங்கி அந்த தேவலோகம் கிடைக்கும் என்றால், அந்த தண்ணிப்பட்ட அந்த காலையே, அந்த பாதாள விந்தங்களையே சரணாகதி பண்ணி அந்த கட்டி பிடிச்சிக்கிட்டா, அந்த கட்டி பிடிச்சவங்களுடைய எங்கே போய் சேருவாங்க என்பதை சூடுவார் எய்தும் தன்மை, அந்த திருவடிகளை அந்த சரணாகதியில சூடுவார்களுடைய தெய்வத்தன்மையை சொல்லுவார் யாவர் கண்டீர். அந்த தன்மையை சொல்லுவார் யாவர் கண்டீர். இந்த லோகத்துல அந்த சரணாகதி பெற்றவர்கள் எங்கு சேருவார்கள் என்ற உயரிய தன்மையை சொல்லுவார் யாவர் கண்டீர். லோகத்துல யாருமே இல்லையே. அப்பேற்பட்ட பெரியவர்களால் கூட சரணடைந்தவர்களுடைய பெருமையை சொல்ல முடியாது என்பொழுது, இந்த சிற்றறிவுடைய அந்த நான் கண்டிப்பாக சரணாகதியினுடைய பெருமையை முழுசாக சொல்லவே முடியாது. சொல்லுவார் யாவர் கண்டீர். நான் அதெல்லாம் கரெக்டாக சொல்கிறேன்னு சொன்னால் என்ன மாதிரி ஒரு பக்தி யாருமே இருக்க முடியாது. இதை எனக்கு தெரிந்த அளவுக்கு சரணாகதி எப்படி செய்ய வேண்டும், எதற்காக செய்ய வேண்டும், அப்புறம் அதையெல்லாம் விட்டுவிட்டு நமக்கு ஏறேனும் ஒருவர் வந்து சரண் என்று நம்மை விழுந்தால் எப்படி என்னென்ன உதாரணங்களை ராமன் காட்டியுள்ளானோ அப்படி இருந்து, நம்மிடம் யாரும் சரண் புகுந்தாலும் அப்படியே வாழ்ந்து காட்டிய அந்த ராமன் வாழ்ந்து காட்டிய நிலையில் நாமும் நின்று வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால் அந்த வாழ்கின்றவருடைய பெருமையை சொல்லுவார் யாவர் கண்டீர். யாருமே சொல்ல முடியாத அளவுக்கு உயர்ந்து நிற்பார் என்று சொல்லி பொறுமையுடன் கேட்டு விடைகளை கொடுத்து கொண்ட இந்த திருமால் தொண்டர்கள